குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா வேற எந்த தொழில்ல எந்த வியாபாரத்திலையுமே இல்லாத ஒரு விஷயம். நாம ஒரு தடவை செய்த வேலைக்கு பல வருடங்கள் இல்லைன்னா தலைமுறைக்கே நமக்கு ஒரு வருமானத்தை உருவாக்கக்கூடிய ஒரு வாய்ப்புக்கு பேர் தான் நம்ம ரெசிடுவல் இன்கம் சொல்றோம். பட் இது எங்கேயுமே கிடைக்காத ஒரு விஷயம், எந்த வேலையிலையோ எந்த தொழிலையுமே கிடைக்காத ஒரு விஷயம். அதாவது ஒரு தடவை செய்யக்கூடிய வேலைக்கு பல முறை வருமானம் வந்துகிட்டே இருக்கும். இன்னும் சொல்ல போனா பல தலைமுறைக்கும் வருமானம் வரும். அந்த மாதிரி ஒரு ரெசியூடல் இன்கம் இந்த வியாபாரத்தின் மூலமாக நமக்கு கிடைக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பினான்சியல் ஃப்ரீடம். பினான்சியல் ஃப்ரீடம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நமக்கு நம்ம பார்க்குற வேலையோ நம்ம பார்க்குற தொழிலையோ நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, பொருளாதாரத்திலே பார்த்தீங்கன்னா பெரிய ப்ராப்ளம்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாய் எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஒரு தொழில் பண்ணக்கூடியவங்க எடுத்துக்கலாம். பலதரப்பட்ட மக்களை நம்ம சந்திக்கும் போது அவங்களுடைய பொருளாதார ரீதியான மாற்றத்துல பெரிய மாற்றம் வராது. ஆனா இந்த தொழிலை பொறுத்தவரையில நமக்கு பினான்சியலி ஒரு சுதந்திரமான ஒரு ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ முடியும். அதாவது நம்ம இன்னைக்கு ஒரு பொருளை வாங்க நினைச்சோம்னா இன்னைக்கே அந்த பொருளை வாங்கக்கூடிய அந்த திறன் நமக்கு கிடைக்கும். வேற எங்கேயுமே அந்த வர வாய்ப்பு கிடைக்காது. பட் அந்த மாதிரி ஒரு பினான்சியல் ஃப்ரீடம் இந்த தொழில் மூலமாக நமக்கு உருவாகிறதுக்கான வாய்ப்பு பெரிய அளவுல இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டைம் ஃப்ரீடம். இது பெரிய தொழிலதிபர்களுக்கே இல்லாத ஒரு ஒரு பெரிய பிளஸ். என்ன அப்படின்னா, நேர சுதந்திரம் அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். ஏன்னா நம்ம எந்த வேலை எந்த வியாபாரத்திலுமே இது நம்ம பார்க்க முடியாது. நேரம் அப்படிங்கிறது பணத்தை விட ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்ம நேரம் நம்ம கையில இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நம்ம நம்முடைய சுதந்திரமே வேற மாதிரி இருக்கும். நம்ம நேரம் நம்ம கையில இருந்தது நம்ம வாழ்க்கை நம்ம அனுபவிச்சு வாழ்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. பட் அந்த மாதிரி நேர சுதந்திரம் இந்த தொழில் மூலமாக நமக்கு கிடைக்குது. இன்னைக்கு இந்த வியாபாரத்தை எடுத்து நான் ஒரு 13 ஆண்டுகள் நான் கம்ப்ளீட் ஆக போகுது. என் நேரம் என் கையில இருக்கு. ஓகேவா? சண்டேயா இருக்கலாம், மண்டேயா இருக்கலாம், எந்த நாளா இருந்தாலும் அந்த நேரத்தை நான் முழுமையா அனுபவிக்கிறதுக்கான ஒரு நேர சுதந்திரம் எனக்கு கிடைச்சிருக்கு. இதே மாதிரி வெஸ்டிஜை பொறுத்தவரையில லட்சக்கணக்கான நபர்களுக்கு இந்த மாதிரி ஒரு நேர சுதந்திரம் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா குட் ஃப்ரெண்ட்ஷிப், நல்ல நண்பர்கள் வட்டாரம் இந்த தொழில் மூலமாக நமக்கு கிடைக்கும். பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம 218 19 பேர் நம்ம இங்க இருக்கிறோம். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, நம்ம எல்லாரும் ஒரு நம்ம சந்திச்சிருக்கிறோம். நம்ம எல்லாம் ஒரு ஃப்ரெண்ட்லியா வரப்போறோம். உங்க நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக நீங்க வந்திருக்கீங்க. அப்போ ஒரு நண்பர்கள் வட்டாரத்தை நம்ம உருவாக்க முடியும். நல்ல நண்பர்களாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த தொழில் மூலமாக நமக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செல்ஃப் எஸ்டீம், சுய கௌரவம் நமக்கு உயரும். மார்க்கெட்ல நமக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்படக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னா சுய கௌரவம். அது இந்த தொழில் மூலமாக நமக்கு உயர்ந்துகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிராவல் டு வேர்ல்ட், உலகத்தை சுத்தி பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. நான் இந்த வியாபாரத்தின் மூலமாக பாத்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு 16 17 நாடுகளுக்கு நான் வந்து டிராவல் பண்ணியிருக்கிறேன். பட் அந்த வாய்ப்பு நமக்கு இந்த தொழில் மூலமா இந்த வெளிநாடுகளுக்கு செல்ல செல்ல வேற வேற நாடுகளுக்கு நம்ம போகும்போது நமக்கு பலவிதமான அனுபவங்களும் நிறைய அப்டேஷனும் நமக்கு கிடைச்சிட்டே இருக்கும். நம்ம தொழில மிக பெரிய உச்சாணி கொம்புக்கு நம்ம போக முடியும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹேவ் ஏ ஓன் பிசினஸ். எல்லாருக்குமே ஒரு சொந்த தொழில் பண்ணணுங்கிற ஆர்வம் இருக்கு. என்ன என்ன காரணம் அப்படின்னா, தொழில் பண்ணக்கூடியவங்க எல்லாருமே நல்லா வாழ்றாங்க. அவங்க நினைச்சது மாதிரி ட்ரெஸ் பண்றாங்க, நினைச்சது மாதிரி அவங்க வாழ்க்கை வாழ முடியுது, அவங்க நினைச்ச கார்ல போக முடியுது, அவங்க அவங்களுடைய எல்லா விதமான கனவுகளையுமே அவங்க அடைய முடியும். அப்போ எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கு, நான் ஒரு வியாபாரம் பண்ணணும்னு ஆசை இருக்கு. ஆனா எல்லாருக்கும் அது சாத்தியமாகிறது இல்லை. இந்த தொழில் இது உங்களுடைய சொந்த தொழில். நீங்க என்ன வேலை பார்த்துட்டு இருக்கலாம். ஆனா இந்த தொழில உங்க சொந்த தொழிலாக நீங்க செய்யும் போது இந்த தொழில நாம எதிர்பார்த்த வாழ்க்கையும் எதிர்பார்த்த எல்லா விதமான பினான்சியல் ஃப்ரீடமும் நமக்கு கிடைக்கிறதுக்கான முழுமையான வர வாய்ப்பு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பர்சனல் டெவலப்மெண்ட் ரொம்ப முக்கியம். நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னன்னா, நல்லா வளர்ந்துருவாங்க, ஆனா ஆள் வளர மாட்டாங்க. பொருளாதார ரீதியான வளர்ச்சி நல்லா இருக்கும். ஆனா கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, இங்க ஆளும் வளரணும் அறிவும் வளரணுங்கிறது மாதிரி இங்க நாம எல்லா டைமென்ஷன்லயும் வளர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த தொழில் மூலமாக நமக்கு கிடைக்குது. அது நம்ம லீடர்ஸ், அதோட கூட நம்முடைய நிறுவனம்,
நமக்கு பலவிதமான நம்முடைய டெவலப்மெண்ட்டுக்கான நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்கிறாங்க. பட் இது வேற எங்கேயுமே இல்லை, இங்க நமக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஏர்லி ரிட்டையர்மெண்ட். ரிட்டையர்மெண்ட்ங்கிறது என்ன? ரிட்டையர்மெண்ட்ங்கிறது நமக்கு தெரியும் 58 வயசு 60 வயசு, கரெக்டா? ஆனா இன்னைக்கு உங்க வயசு என்ன உங்களுக்கு தான் தெரியும். ஆனா கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, இந்த நாள்ல இருந்து ஒரு 5 to 10 இயர்ஸ், ஒரு 5 ஆண்டுல இருந்து, 5 ஆண்டா இருக்கலாம், சிலவங்களுக்கு 10 ஆண்டுகளா இருக்கலாம். இந்த 5 ஆண்டுகளோ 10 ஆண்டுகள்லயோ நாம ஒரு ரிட்டையர்மெண்ட்ல இருந்தா நம்ம லைஃப் எப்படி இருக்கும்? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நான் சொல்றேன், இது வரைக்கும் சொன்ன அத்தனை விஷயங்களும் நமக்கு கிடைச்சி, அதாவது ரெசிடுவல் இன்கம்ல இருந்து பினான்சியல் ஃப்ரீடம், டைம் ஃப்ரீடம் எல்லாமே கிடைச்சி, நாம ரிட்டையர்மெண்ட்ல இருந்தா நமக்கு எப்படி இருக்கும்? நம்ம நினைச்ச விஷயங்கள் எல்லாமே நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம அனுபவிக்க முடியும். அப்போ நாம நினைச்ச நேரத்தில் ரிட்டையர்மெண்ட் ஆகுறதுக்கு நாள் குறிச்சிக்கலாம். நாம இனி ஒரு 5 இயர்ஸ்ல நான் ரிட்டையர்மெண்ட் ஆக போறேன். பட் இவ்வளவு விஷயங்களும் கிடைச்சு நம்ம ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கான ஒரு அற்புதமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் நம்ம இன்னைக்கு கேட்க வந்திருக்கிறோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹெல்ப் அதர்ஸ். மிகப்பெரிய விஷயம். அதாவது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பெரிய விஷயம் என்ன? எல்லாருக்கும் ஒரு ஹெல்பிங் டெண்டன்சி இருக்கு, மற்றவங்களுக்கு உதவணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஆனா யோசனை பண்ணி பாருங்க, நாம் எல்லாருக்கும் உதவணும் தான் நினைக்கிறோம். ஆனா நம்ம நிலைமை இப்ப எப்படி இருக்கு? எல்லாருக்கும் உதவுற மாதிரி இருக்கா? நம்ம நிலைமை எப்படி இருக்கு? யாராவது உதவுனாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு இருக்கு. அப்ப பாருங்க, நாம இந்த தொழில் மூலமாக பல தரப்பட்ட மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு. இப்போ நம்ம சொல்லலாம், நம்ம டீம்ல ஆயிரக்கணக்கான நபர்கள் சம்பாதிக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி மற்றவங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் நமக்கு இந்த தொழில் மூலமாக நமக்கு கிடைக்குது. பலவிதமான டைமென்ஷன் நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம உதவி பண்ண முடியும். இது மாதிரி 100 விஷயம் இருக்குங்க, சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நான் ஒரு 10 விஷயம் எடுத்து வச்சிருக்கிறேன், ஓகேவா? அந்த மாதிரி அல்ல அல்ல குறையாத ஒரு அமுத சுரபியாக நாம வெஸ்டீஜ் நிறுவனம் நமக்கு இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா மார்க்கெட்டிங் டெர்ம்ஸ். நல்லா கவனிங்க. அதாவது நீங்க எந்த சூழ்நிலையில இருக்கலாம், நீங்க ஹெட்செட் போட்டுக்கோங்க, நீங்க அமைதியா ஒரு இடத்துல உட்காருங்க, உங்க குடிக்கிறதுக்கு தேவையான தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க, நோட் பென் வச்சுக்கோங்க, உங்களுடைய கவனம் முழுமையாக இங்க இருக்கட்டும். ஏன்னா இங்க சொல்லக்கூடிய அத்தனை விஷயம் நான் ஒரு அதிகபட்சமாக இன்னும் ஒரு 1.25 மணி நேரம் உங்களோட பேச போறேன், ஓகேவா? ஆனா இந்த 1.25 மணி நேரமும் என்னால கேரண்டியா சொல்ல முடியும், உங்க மனசு இங்க இருந்ததுன்னா, உடல் மட்டும் இல்ல, உங்க மனசு இங்க இருந்ததுன்னா சர்வ நிச்சயமாக நீங்க ஒரு நல்ல டிசிஷன் எடுப்பீங்க. இந்த டிசிஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுடைய ஒட்டுமொத்த ஜெனரேஷனுக்கான ஒரு மாற்றத்தை உருவாக்கும். ஏன்னா இது சாதாரணமான விஷயமே கிடையாது. நம்ம சாதாரணமா இந்த விஷயத்தை எடுத்துக்கவே முடியாது. அதனால உங்களுடைய இதுவரைக்கும் நீங்க எவ்வளவோ மீட்டிங் அட்டன் பண்ணியிருப்பீங்க, எவ்வளவோ விதமான சூழல்ல நீங்க மீட்டிங் அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஆனா இந்த மீட்டிங் சர்வ நிச்சயமா உங்க வாழ்க்கையை மாத்துறதுக்கான அற்புதமான ஒரு மீட்டிங்கா அமையும். அப்போ பாருங்க, நாம எல்லாரும் தொழில் பண்றோம். எல்லாரும் எப்படி தொழில் பண்றோம் அப்படின்னா, ஏதோ ஒரு தொழில் 4 பேர் பண்றாங்கன்னா நம்ம அந்த தொழில் பண்ணுவோம். ஒரு ஆள் டீ கடை நடத்துறாருன்னா நாம டீ கடை நடத்துவோம். ஒரு ஆள் துணி கடை நடத்தா நம்ம துணி கடை நடத்துவோம். ஒரு ஆள் ஹோட்டல் நடத்தா நம்ம ஹோட்டல் நடத்துவோம். இதுதான் நம்ம மார்க்கெட்ல நம்ம பார்க்குற தொழில். ஆனா நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம பண்ணக்கூடிய இந்த அற்புதமான தொழில் மார்க்கெட்டோட எப்படி ஒத்து போயிருக்கு, எப்படி லயிச்சு போயிருக்கு, எப்படி கவனமா இந்த தொழிலுக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சூப்பரான விஷயம் நான் உங்களோட ஷேர் பண்றேன். கொஞ்சம் கவனமா பாருங்க. 1950ல பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரி இந்த உலகத்துக்கு அறிமுகமாச்சு. அப்போ நாம யாரும் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணல. மோஸ்ட்லி இங்க இருக்கக்கூடிய இந்த 240 பேரும் எப்படி உட்கார்ந்துருப்போம் அப்படின்னா, பிளாஸ்டிக் சேர்ல தான் உட்கார்ந்துருப்போம், ஓகேவா? நான் பார்க்காமலே சொல்றேன், எப்படி இது சாத்தியம்? அதுதான், வேற வழி இல்லை. பிளாஸ்டிக் சேர்ல தான் மோஸ்ட்லி உட்கார்ந்துருப்போம். இப்ப நான் கூட பிளாஸ்டிக் சேர்ல தான் உட்கார்ந்துருக்கேன். என்ன யோசனை பண்ணி பாருங்க, பிளாஸ்டிக் இல்லாம நம்மளால வாழவே முடியாது. நெக்ஸ்ட் பாருங்க, ஆயில். ஆயில் இல்லாம நம்மளால வாழ முடியுமா? இந்த உலகமே இயங்குறதே கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி ஆயில். நெக்ஸ்ட் பாத்துருங்க, ஆட்டோமொபைல். ஒரு 40 இயர்ஸ் பேக், 40 50 ஆண்டுகளுக்கு பின்னாடி போனோம் அப்படின்னா, நாம எல்லாம் நடந்துதான் போயிட்டு இருந்தோம், இல்லைன்னா கால வண்டி இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஆனா பாருங்க, இன்னைக்கு ஆட்டோமொபைல் இல்லாத ஒரு ஒரு சமுதாயத்தை நம்ம பார்க்க முடியுமா? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு வீட்டுல 4 பேர் இருக்காங்க அப்படின்னா, நம்ம வீடே எடுத்துக்கலாம். 4 பேர் இருக்காங்கன்னா 4 பேருக்கும் வாகனம் இருக்கு. எப்படி கடவுளுக்கெல்லாம் வாகனம் இருக்கோ அதே மாதிரி, ஓகேவா? முருகருக்கு மயில் வாகனம்,
அப்படி ஒவ்வொரு 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 கடவுளுக்கும் ஒரு வாகனம் கொடுத்துருக்குறாங்க. அது மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு வாகனம். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஆட்டோமொபைல் என்ன பண்ணிருக்கு? மக்களை ஆக்கிரமிச்சிருக்கு. ஆட்டோமொபைல் இல்லாம மனிதனால என்ன பண்ண முடியாது? இனி வாழவே முடியாது. நெக்ஸ்ட் பாருங்க, கம்ப்யூட்டர். நான் பேசிட்டு இருக்கிறது கம்ப்யூட்டர், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கம்ப்யூட்டர். இல்ல சார், நான் மொபைல தானே பார்த்துட்டு இருக்கிறேன். கரெக்ட் தான். உங்க மொபைலே ஒரு கம்ப்யூட்டர் தான், ஒரு மினி கம்ப்யூட்டர். எல்லாமே அது இருக்கு. அப்போ கொஞ்சம் கற்பனை பண்ணுங்க. கவர்மெண்டே இன்னைக்கு கம்ப்யூட்டர் ஃப்ரீயா கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் வந்துட்டு பாருங்க. அப்ப கம்ப்யூட்டர் இல்லாம நம்ம என்ன பண்ண முடியாது? நம்ம வாழவே முடியாது. அந்த லெவலுக்கு வந்துட்டோம். சாதாரண ஒரு காய்கறி கடையில கூட இன்னைக்கு கம்ப்யூட்டர் பில் கொடுக்கக்கூடிய அளவுல இன்னைக்கு என்ன ஆகி போச்சு? கம்ப்யூட்டர் வந்து மிகப்பெரிய அளவுல ஆக்கிரமிக்கும். சின்ன சின்ன ஒரு படிப்பு, சின்ன சின்ன ஒரு விஷயங்கள் கூட இன்னைக்கு கம்ப்யூட்டர் இல்லாத ஒரு விஷயமே கிடையாது. நெக்ஸ்ட் பாருங்க, டெலிபோன் கம்யூனிகேஷன். மோஸ்ட்லி இங்க இருக்கக்கூடிய 240 பேர்ல அதிகப்படியான நபர்கள் நம்ம இன்னைக்கு மொபைல்ல கூட பார்த்துட்டு இருக்கலாம். கரெக்டா இல்லையா? அப்போ அந்த மொபைல் அப்படிங்கிறது என்ன பண்ணிருக்கு? இதுவும் எப்படி எல்லாருக்கும் ஒரு வாகனம் மாதிரி வீட்டுல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் மொபைல் இருக்கு. இந்த கொரோனா வந்து ஒரு விஷயம் பண்ணிச்சு பாருங்க. என்ன பண்ணிச்சுது? குழந்தைகளுக்கு கூட மொபைலை கொடுத்துச்சு. ஓகேவா? அப்போ டெலிபோன் கம்யூனிகேஷன் எந்த அளவு மக்களை ரீச் ஆயிருக்கு அப்படிங்கிறத பாருங்க. இப்போ முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கிறோம். 2000க்கு மேல என்ன சொல்றாங்கன்னா, இ காமர்ஸ் அண்ட் நெட்வொர்க் மார்க்கெட்டிங். நான் ஷார்ட் ஃபார்ம்ல போட்டிருக்கிறேன். இ காமர்ஸ் இன்னைக்கு நாங்க இருக்கக்கூடிய ஏரியால ஒரு 50 வீடு தான் இருக்கு. டெய்லி அந்த பைய போட்டுட்டு வராத ஆளே கிடையாது. நான் சொல்றது தெரியும். இந்த பையனா என்ன தெரியும்? இ காமர்ஸ் இன்னைக்கு ஆன்லைன்ல பொருள் வாங்குற எல்லா விதமான பொருட்களும் இன்னைக்கு ஆன்லைன்ல கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். இன்னைக்கு நான் சொல்றது ஏன் பகுதி, இத மாதிரி உங்க பகுதியிலையும் இருக்கு. உண்மையா இல்லையா? அதோட கூட நெட்வொர்க் மார்க்கெட்டிங் யோசனை பண்ணி பாருங்க. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறதும் அதோட கூட ஒரு விஷயமா இன்னைக்கு மக்களாக இன்னைக்கு வந்துட்டு. நெக்ஸ்ட் பாருங்க, நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பார்க்கலாம். 2025 ரொம்ப வருடம் இல்லைங்க, வரக்கூடிய ஆண்டு இந்தியால நம்பர் 1 பிசினஸ் எது, இண்டஸ்ட்ரி எது அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் டைரக்ட் செல்லிங் அப்படிங்கிறாங்க. அப்ப டைரக்ட் செல்லிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியாக 2025ல இந்தியால நம்பர் 1 துறையாக வளரும். இப்ப கொஞ்சம் உங்களுடைய கவனத்தை ரொம்ப ஷார்ப்பா குவிங்க. என்ன அப்படின்னா, 1950ல பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரி இந்த உலகத்துக்கு அறிமுகமானது போல ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பாருங்க, ஒவ்வொரு தொழில் மக்களை ஆக்கிரமிச்சிருக்கு. இப்போ நீங்க போய் நிறைய பேர்கிட்ட பேசலாம், நீங்க நிறைய பேர்கிட்ட இந்த வியாபாரத்தை பற்றி சொல்லலாம். உங்களுக்கு என்ன ஃபீட்பேக் வரும் அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஏன், நான் இந்த இண்டஸ்ட்ரியில 22 இயர்ஸ் நான் இருக்கிறேன். அப்ப யோசனை பண்ணி பாருங்க, என்ன விதமான ஃபீட்பேக் வரும்? உனக்கு வேற வேலை இல்லையா? இதெல்லாம் ஒரு தொழிலா? இப்படி பலவிதமான கமெண்ட்ஸ் நம்ம பார்த்திருப்போம். அப்ப பாருங்க, நல்ல கவனமா கூர்மையா கவனிங்க. ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒவ்வொரு தொழிலுக்குள்ள மனிதர்கள் போகும்போது அந்த தொழிலை யாரும் அங்கீகரிக்கல. அன்னைக்கு பிளாஸ்டிக் அங்கீகரிக்கல. இன்னைக்கு பிளாஸ்டிக் இல்லாம மனுஷனால வாழ முடியாது. ஆட்டோமொபைல் அன்னைக்கு பெருசா உங்க ஊர்லயே ஒருத்தங்கள்ட்ட இருந்திருக்கும். ஏன்னா சிம்பிளா நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். நம்ம ஊர்லயே ஒரே ஒரு ஆள்கிட்ட தான் போனே இருந்திருக்கும். உண்மையா இல்லையா? நம்ம ஊர்ல ஒரு ஆள்கிட்ட தான் டிவியே இருந்திருக்கும். அப்படிதான் நம்ம சின்ன சின்ன வயசு நம்ம பார்த்திருப்போம். நான் சொல்றது ஒரு 90s கிட்ஸுக்கு தெரியும். உண்மையா இல்லையா? அப்போ யோசிங்க, கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒவ்வொரு தொழில் மக்கள் ஆக்கிரமிச்சிருக்கு. அதே போல நாம பேசக்கூடிய நபர்கள், நாம சொல்லக்கூடிய நபர்கள் இந்த தொழிலுக்குள்ள வந்துதான் ஆகணும். இந்த தொழிலை செய்துதான் ஆகணும். இந்த பொருளை பயன்படுத்தி தான் ஆகணும். இதுதான் காலத்தின் கட்டாயம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலத்தின் கட்டாயம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு நிச்சயமாக வரக்கூடிய ஒரு விஷயமாக இந்த தொழில் இருக்கு. அப்ப பாருங்க, எப்படி பிளாஸ்டிக் இல்லாம, ஆட்டோமொபைல் இல்லாம, ஆயில் இல்லாம, கம்ப்யூட்டர் இல்லாம மனிதனால வாழ முடியாதோ, அதே போல நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இல்லாமல் மனிதனால் வாழவே முடியாது. இது காலத்தின் கட்டாயம். இதை புரிந்தால் இதை விட பெஸ்ட் தொழில் உங்களுக்கு எங்கேயுமே கிடையாது. ஓகே, அந்த மாதிரி அற்புதமான தொழில் இருக்கும். நெக்ஸ்ட், வாட் இஸ் நெட்வொர்க் மார்க்கெட்? நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னா என்ன? $200 பில்லியன் இண்டஸ்ட்ரி, 20 லட்சம் கோடி டர்ன் ஓவர் பண்ணக்கூடிய உலகத்துல மிகப்பெரிய ஒரு தொழிலாக இந்த தொழில் வளர்ந்துட்டு இருக்கு. உதாரணத்துக்கு பாருங்க, ஃபார்ச்சூன் 500 கம்பெனிஸ், உலகத்தில் கூட 500 தலை சிறந்த நிறுவனங்கள். இந்த 500 தலை சிறந்த நிறுவனங்கள்ல அதிகப்படியான நிறுவனங்கள் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்றாங்க. கோல்கட் ஃபார்முலு, ஜில்லெட்டு, ஏடி, ஐபிஎம், சொல்லிக்கிட்டே இருக்கலாம்.
யோசனை பண்ணி பாருங்க, வேர்ல்டு இருக்கக்கூடிய 500 தலை சிறந்த நிறுவனங்கள்ல அதிகப்படியான நிறுவனங்கள் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்றாங்க அப்படின்னா, இன்னும் சில முக்கியமான தகவல் என்னன்னா, நிறைய நிறுவனங்கள் அவங்களுடைய பொருட்களை நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மூலமா என்ன பண்றாங்க, இன்னைக்கு மூவ் பண்றாங்க. என்ன காரணம்? நான் சொல்றது ஃபார்ச்சூன் 500 கம்பெனிஸ். என்ன காரணம்? அவங்களுக்கு தெரியும், ரொம்ப வேகமாக, ரொம்ப குயிக்கா ஒரு பொருள் மக்களை சென்றடைய வேண்டும் என்றால் அதற்கு இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப பவர்ஃபுல் செல்லிங் கான்செப்ட் அப்படிங்கிறது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது இன்னைக்கு ஃபார்ச்சூன் 500 இருக்கக்கூடிய நிறுவனத்துக்கே தெரியுது அப்படின்னா, கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க இந்த தொழிலுடைய வேகம் என்ன. இந்த உலகத்துல 2வது மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி எது அப்படின்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங். பாருங்க, ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு செல்லிங் கான்செப்ட். அந்த பவர்ஃபுல்லான செல்லிங் கான்செப்ட்னா என்ன? வாய்வழி விளம்பரம். வாய்வழி விளம்பரத்துக்கு அவ்வளோ பெரிய பவர் இருக்கு. இன்னைக்கு டிவியில போனீங்கன்னா சேனல்ல மாத்த விளம்பரம் பார்க்க சேனல்ல மாத்திட்டே நம்ம இருக்கிறோம். ஆனா யோசனை பண்ணி பாருங்க, வாய்வழி விளம்பரத்தில் இருக்கக்கூடிய பவர் அப்படிங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம். அதோட கூட பவர்ஃபுல் லான்ச்சிங் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்த நம்ம நிறுவனத்துல நீங்க இருக்கீங்க, உங்க கீழே 1000 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். 1000 பேரும் ஒரு ப்ராடக்ட் வருதுன்னா அந்த 1000 பேரும் ஒரே லான்ச்ல அந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். லட்சம் பேர் இருக்காங்க, லட்சம் பேரும் அந்த பொருளை இன்னைக்கு ஒரு பொருள் லான்ச் பண்றாங்கன்னா இன்னைக்கு அந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும். மார்க்கெட்ல பாருங்க, ஒரு பொருள் தயாராகி அந்த பொருள் மக்களை போய் ரீச் ஆகணும்னா குறைஞ்சபட்சம் 6 மாதங்களாவது ஆகும். நான் சொல்றது ரொம்ப குறைஞ்சபட்சம் சொல்றேன். 1 வருடம் ஆகலாம், 2 வருடம் ஆகலாம். ஆனால் குறைந்தபட்சம் ஒரு மனிதனுக்கு அந்த பொருள் போய் ரீச் ஆகணும் அப்படின்னா மினிமம் ஒரு 6 மாதமாவது. உதாரணத்துக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஹமாமா இருக்கலாம், ஏதோ ஒரு ப்ராடக்ட் லெக்ஸா இருக்கலாம், ஏதோ பூஸ்ட் ஹார்லிக்ஸ் ஏதோ ஒண்ணு இல்ல, ஒரு பெரிய ஏதோ பெரிய ப்ராடக்டா கூட இருக்கலாம். ஆனா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் உடைய பவர் என்ன? நீங்க 5 பேரா இருக்கலாம், 50 பேரா இருக்கலாம், 500 பேரா இருக்கலாம், 5000 பேரா இருக்கலாம், 5 லட்சம் பேரா இருக்கலாம். உங்க நெட்வொர்க்குடைய சைஸை பொறுத்து இன்னைக்கு லான்ச் பண்ணக்கூடிய பொருள் இன்னைக்கே மக்களுக்கு போய் சேரும்னா உங்களுடைய வருமானம் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத கற்பனை பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் செல்லிங் கான்செப்ட் நெட்வொர்க் மார்க்கெட்டிங். ஓகேவா? நெக்ஸ்ட் இதோடைய growth path. இன்னைக்கு வேர்ல்டுல எந்த நிறுவனம் எந்த துறையும் வளராத வளர்ச்சின்னு சொல்லலாம். 20 முதல் 30% இது ஆனுவலி growth ஆகுது. மார்க்கெட்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா, ஒரு இண்டஸ்ட்ரியில நீங்க போகணும்னா, அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள கால் வைக்கணும்னா, அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள நுழைஞ்சு நீங்க வெற்றியாளரா மாறணும் அப்படின்னா அந்த இண்டஸ்ட்ரிக்குன்னு ஒரு growth இருக்கும். அந்த இண்டஸ்ட்ரியே டவுன் ஆகி போச்சு அப்படின்னா நீங்க அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள போனீங்கன்னா பெருசா வளர முடியாது. கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். அப்போ இங்க பாருங்க, மார்க்கெட்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி என்ன சொல்லுதுன்னா, 10 முதல் 11% ஒரு துறை வளர்ந்தால் அந்த துறைக்குள்ள நீங்க போனீங்கன்னா நீங்க வளர்ந்துருவீங்க. துறையே காலாவதி ஆகி போச்சுன்னா நாம அங்க வளர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஆனா நாம இருக்கக்கூடிய இந்த இண்டஸ்ட்ரியுடைய ஆனுவலி growth அப்படிங்கிறது 20 முதல் 30% ஆனுவலி growth ஆகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இண்டஸ்ட்ரி. பட் இன்னைக்கு அமெரிக்கால 50% மக்கள் கன்சியூம் பண்ற ப்ராடக்ட் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ப்ராடக்ட். யோசனை பண்ணி பாருங்க, 50% மக்கள் கன்சியூம் பண்ற ப்ராடக்ட். அமெரிக்காவுடைய கல்ச்சர் என்ன? அமெரிக்கால எவ்வளவு மக்கள் வாழ்றாங்க? ஒரு சதுர கிலோமீட்டருக்கு எவ்வளவு மக்கள் வாழ்றாங்க? அங்க ஒரு கல்யாணம், ஒரு திருமணம்னா எவ்வளவு பேர்? 50 பேருக்கு மேல கூடுனா அதிசயம். இந்தியால எனக்கு எங்க ஊர்ல எல்லாம் ஒரு கல்யாண வீட்டுல போய் சாப்பிடணும்னா நாங்க நாங்க வெயிட் பண்ணணும். உங்க ஊர்லயும் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். உண்மையா இல்லையா? ஒரு 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 half an hour 1 hour வெயிட் பண்ணா அவ்வளவு கூட்டம், 1000 பேர் 2000 பேர். என்ன நம்ம கல்ச்சரே வேற. ஆனா இந்தியால இந்த இண்டஸ்ட்ரியுடைய growth என்ன? ஒரு 2 முதல் 3% தான் இப்போ தற்சமயம் இருக்கு growth. தற்சமயம் வளர்ந்துருக்கு, growth இல்ல, தற்சமயம் வளர்ந்துருக்கிறது. growth இந்தியாலையும் 20-30% இருக்கு. நான் சொல்றது இந்த இண்டஸ்ட்ரி இந்தியால 50% அமெரிக்கா போல இந்தியால 50% மக்கள் இந்த பொருளை கன்சியூம் பண்ணக்கூடிய ஒரு காலம் வருமா வராதா? சர்வ நிச்சயமா வரும். வந்ததுன்னா நாமெல்லாம் கோடீஸ்வரன். இங்க இருக்கக்கூடிய 248 பேர் இருக்காங்க, அத்தனை பேரும் கோடீஸ்வரன். என்ன காரணம் அப்படின்னா, இது சாதாரண விஷயம் இல்லைங்க. இந்த இண்டஸ்ட்ரி பிரம்மாண்டமான ஒரு growth உருவாக்க போகுது. அதை நாம கால் எடுத்து இப்பதான் வச்சிருக்கிறோம். அதை இன்னும் படிப்படியா வளர வளர 50% அப்படிங்கிறது இந்தியாலையும் சர்வ நிச்சயமா வரும். வரும்போது 50 வரும், 60 வரும்.
வரும்போது நாமெல்லாம் கோடீஸ்வரனா மாறப்போம். அது மிக வேகமாக வரப்போம். ஏன்னா நம்ம கல்ச்சர் அப்படி. அமெரிக்கால கல்யாணம் திருமணம்னா 50 பேர் கூடினா பெரிய விஷயம். இங்க 500 பேர், 1000 பேர், 2000 பேர் கூடுறாங்க. இங்க மாமா, சித்தி, அத்தை, அவ்வளவு சூப்பரான உறவு முறை இருக்கு. அண்ணன், எவ்வளவு சூப்பரான உறவு முறைகள் இருக்கு. அங்க ஆன்டி, அதோட அங்கிள், ரெண்டே உறவு முறை தான். ஓகேவா? இங்க பாருங்க எவ்வளவு விதமான உறவு முறைகள் இருக்கு. இப்படி சொல்லிட்டே இருக்கலாம். இன்னைக்கு பல யூனிவர்சிட்டிஸ்ல இதை பாடத்திட்டமா சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நல்லா கவனமா கேளுங்க. உலகத்துல நம்பர் 1 இண்டஸ்ட்ரி ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி, ஆக்ஸ்போர்ட், கலிபோர்னியா, இந்த மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடிய தலை சிறந்த பல்கலைக்கழகங்கள்ல இந்த வியாபாரத்தை பட்டய படிப்பா சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இதை பற்றி மிகப்பெரிய பொருளாதார மேதைகள் நிறைய பேசி இருக்கிறாங்க. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இந்த இண்டஸ்ட்ரி ஒரு 80 ஆண்டுகளாக ரொம்ப வெற்றிகரமாக வேர்ல்டு வைடா வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி. குளோபல் லீடர்ஸ் வியூ நம்ம பேசுறதில்ல. உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தலைவர்கள் இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு பில்கேட்ஸ் 3 முறை கண்டினியூஸா பில்கேட்ஸ் என்னானாரு, உலக கோடீஸ்வரர் அது வந்துட்டு இருந்தாரு. அதனால பில்கேட்ஸ் சொல்றது அவர்கிட்ட கேட்கறாங்க, அவர்கிட்ட பேட்டி கேட்கறாங்க, நீங்க புதிதாக ஒரு வியாபாரம் துவங்குவதாக இருந்தால் நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, நான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணுவேன்னு சொல்றாரு. யாரு? பில்கேட்ஸ். யோசனை பண்ணி பாருங்க. அதே மாதிரி ஸ்டீபன் கோவே, ராபர்ட் கியோசாயி, அது மாதிரி அமெரிக்காவுடைய முன்னாள் அதிபர் ட்ரம்ப், அவரும் ராபர்ட் கியோசாகியும் சேர்ந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் புத்தகம் எழுதியிருக்கிறாங்க. ஸ்டீவன் கோவே சொல்றாரு, உலகத்துல 2வது மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி, மிக வேகமாக வளரக்கூடிய இண்டஸ்ட்ரி ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி. நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல, குறிப்பா வெஸ்டீஜ்ல நாம பாக்குற நம்ம நிறுவனம் ஹெல்த் கேரை தான் போக்கஸ் பண்றாங்க. எவ்வளவு பெரிய மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு தொழில் நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படிங்கிறத பாருங்க. இது நிறைய இருக்குங்க. நம்ம நாட்டிலே பல தலைவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. நான் கொஞ்சமா தான் எடுத்து வச்சிருக்கிறேன். ஓகேவா? இப்ப நம்ம ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம், நம்முடைய கதைக்காக தான் நம்ம இங்க வந்திருக்கிறோம். உண்மையா இல்லையா? நம்முடைய கதை அப்படின்னா என்ன? நாம நம்ம லைஃப்ல நம்ம முன்னேறதுக்கு, நாம ஜெயிக்கிறதுக்காக தான் நம்ம இவ்வளவு நேரத்தை ஒதுக்கி நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். அப்ப பாருங்க, நாம ஜெயிக்கிறதுக்காக வந்திருக்கிறோம் அப்படின்னா நம்ம கதையை தானே இங்க பேசணும். ஓகே, இது வரைக்கும் நம்ம என்ன விஷயம் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ நல்லா கவனிங்க. நம்மளை பற்றி விடுங்க, உங்களை பற்றி நான் பேச போறேன். ஓகேவா? இப்ப பாருங்க, எம்ப்ளாய் செல்ஃப் எம்ப்ளாய். இங்க இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் யாரா இருப்பாங்க? எம்ப்ளாய் இல்லைன்னா செல்ஃப் எம்ப்ளாய் இருப்பாங்க. இப்ப பாருங்க, இவங்க வேலை செய்யறாங்க, பணம் வருது. ஒர்க் ஒர்க் இன்கம் இன்கம். கவனிக்கிறீங்களா? ஒர்க் இன்கம் ஒர்க் இன்கம். வேலை பார்த்தா பணம், வேலை பார்த்தா பணம், வேலை பார்க்கலன்னா பணம் இல்லை. புரியுதா? நெக்ஸ்ட் பாருங்க, நெட்வொர்க் மார்க்கெட்டிங். இங்க இந்த கிராஃபுக்கும் அந்த கிராஃபுக்கும் நல்ல ஒரு வித்தியாசத்தை பாருங்க. அந்த கிராஃபுக்கு இந்த கிராஃபுக்கு என்ன வித்தியாசம்? தயவு செய்து இந்த பவர் பாயிண்ட பாருங்க. அந்த கிராஃபுக்கு இந்த கிராஃபுக்கு என்ன வித்தியாசம்? அந்த கிராஃப் ரெண்டும் ஈவனா இருக்கு. நான் திரும்ப ரிவர்ஸ்ல காட்டுறேன். ஜஸ்ட் ஒரு மினிட் 1 மினிட் அப்படியே பாருங்க. இது ரெண்டும் ஈவனா இருக்கு. வேலை பார்த்தா பணம், வேலை பார்த்தா பணம். ஓகேவா? நான் நிறைய பேருக்கு வீடியோ நான் பார்க்குறேன். ஏன்னா எனக்கு உங்களுடைய ரெஸ்பான்ஸ் நான் கவனிக்கிறேன். ஓகேவா? அப்ப பாருங்க, வேலை பார்த்தா பணம். இன்னொரு விஷயம் இருக்கு, நெட்வொர்க் மார்க்கெட்டிங். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல நம்ம என்ன பார்க்கிறோம்? என்ன பார்க்கிறோம் பாருங்க. புரியுதா? என்ன பார்க்கிறோம்? வித்தியாசம் ஏதாவது தெரியுதா? வித்தியாசம் என்ன அப்படின்னா, இங்க ஒரு விஷயம் ரொம்ப சூப்பரா தெரியுது. ஆக்சுவலி இந்த ப்ரோக்ராம் எனக்கு 3 hours. நான் 1.5 மணி நேரத்துல முடிக்கணும். 3 மணி நேரம் ஆகும், 3.5 மணி நேரம் ஆகும். அப்ப நான் நிறைய கட் பண்ணி ஏன்னா இப்ப இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நான் ஹால்னா கேட்பேன், இங்க கேட்க முடியாது. ஓகேவா? இப்ப பாருங்க, ரெண்டுக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னா, என்ன வித்தியாசம் தெரியுதா? இங்க ஒர்க் குறைஞ்சு 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 வருது, வருமானம் ஸ்டார்ட் பண்ணும்போது கம்மியா இருக்கு. ஆனா போக போக என்ன ஆகுது? வருமானம் கூடுது, வேலை குறையுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது எங்கேயுமே கிடைக்காத விஷயம், எங்கேயுமே பார்க்காத விஷயம். அப்போ இதை கவனமா பாருங்க. இப்ப என்னுடைய சக்சஸ் ஸ்டோரியை நான் உங்களோட ஷேர் பண்றேன். என்னுடைய பேர் திரும்ப கூட சிலவங்க, நான் தொடங்கும் போது 200 பேர் பக்கத்துல இருந்தாங்க. திரும்ப ஒரு 40 பேருக்கு மேல வந்திருக்கிறாங்க. நான் என்ன ஜஸ்ட் அறிமுகப்படுத்துறேன். என்னுடைய பேர் சதீஷ்குமார். நான் நாகர்கோவில்ல இருந்து உங்களோட பேசிட்டு இருக்கிறேன். என்னுடைய சக்சஸ் ஸ்டோரி, இந்த துறையில நான் எப்படி சக்சஸ் ஆயிருக்கிறேன் அப்படிங்கிறத நான் உங்களோட சொல்றேன். 2012 மார்ச் 31 நான் இந்த பிஸ்ல ஜாயின் பண்றேன்.
பண்றதுக்கு முன்னாடி நான் ஒரு பெயிண்டிங் சங்கர் சிம்மனுடைய வால் பெயிண்டிங் அண்ட் ஹவுஸ் பெயிண்டிங் ஒரு 15 பேரை வச்சு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது பகுதி நேரமாக ஈவினிங் 6 மணிக்கு மேல பண்ணலாம், சண்டே பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த எனக்கு அப்படின்னு சொன்னதுனால நான் அந்த வியாபாரத்தை எடுத்து பண்ண ஆரம்பிச்சேன். பட் என்னுடைய முதல் மாத வருமானம் 237 ரூபா. நல்ல வருமானமா இல்ல அப்படிங்கிறது உங்களை பார்த்தாலே தெரியுது. ஏன்னா 237 ஒரு வருமானமா? இதுக்கு ஒரு ஸ்கிரீன்ல போட்டு 250 பேருக்கு நீங்க எப்படி காட்டிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி உங்க ஃபீல் இருக்கு. ஏன்னா கரெக்ட், உங்களை பொறுத்தவரையில 237 நல்ல வருமானம் இல்லை. ஆனா என்ன பொறுத்தவரையில எனக்கு பயங்கர மோட்டிவேஷன். என்ன காரணம்? இது வரைக்கும் நான் ஏதோ ஒரு கடையில இந்த பொருளை வாங்கினேன், எனக்கு எதுவும் வரல. இங்க எனக்கு வாங்கும்போது எனக்கு ஒரு பணம் வந்திருக்கு, நான் 2-3 பேர்ட்ட சொன்னேன், சொல்லும் போது எனக்கு ஒரு பணம் வருது அப்படின்னா ஏதோ ஒரு ப்ராசஸ் நடக்குது அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சு. பணம் வருது, பொருளை கன்சியூம் பண்ணாலே பணம் வருது அப்படின்னா ஏன் இந்த தொழிலை பண்ணக்கூடாது அப்படின்னு நிறைய பேருக்கு சொல்ல ஆரம்பிச்சேன். என்னுடைய 6வது மாத வருமானம் 2012 ஆகஸ்ட் என்னுடைய 6வது மாத வருமானம் 13,000 ரூபாய். பகுதி நேரமாக ஒரு வருடம் கம்ப்ளீட் ஆகுது. கம்ப்ளீட் ஆகும்போது என்னுடைய வருமானம் எவ்வளவு வந்திருக்கு? 50,000 பிளஸ். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இந்த வியாபாரத்தை நான் எடுக்கும்போது எனக்கு பெரிய கனவெல்லாம் கிடையாது. எனக்கு இந்த வியாபாரத்தை கொடுத்தோ என்னுடைய நண்பர் மிஸ்டர் மணிகண்டதாஸ், என்னுடைய வெல்விஷர் டிவிஎஸ் பவுல் சார் இருக்காங்க. அவர் தான் எனக்கு இந்த வியாபாரத்தை எனக்கு கண்டினியூஸா என்ன ஃபாலோ பண்ணி இந்த வியாபாரத்தை எனக்கு சொல்றாரு. அவர் என்ன பார்க்க வரும்போது அவருடைய வருமானம் 48,000 ரூபாய். எனக்கு என்ன இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா 48,000ங்கிறது பெரிய இன்கம். அப்போ 50,000 சம்பாதிச்சா பெரிய ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால என்னுடைய மைண்ட்ல 50,000ங்கிறது மைண்ட் செட் ஆயிருந்தது. ஒரு வருஷத்துல 50,000 வந்துட்டு சூப்பரா. அப்போ ஒரு வருஷத்துல 50,000 பகுதி நேரமா பண்ணதுனால எனக்கு வீட்டுல இருந்தும் பர்மிஷன் கிடைச்சது. நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன சார், வீட்டுல எனக்கு சப்போர்ட்டே கிடையாது சார். கரெக்ட், சப்போர்ட்டே கிடைக்காது. ஏன் வீட்டுல சப்போர்ட் கிடைச்சுன்னு நினைக்கிறீங்களா? சப்போர்ட்டே இல்லை. ஹஸ்பண்ட் சப்போர்ட் இல்ல, ஒய்ஃப் சப்போர்ட் இல்ல, குழந்தைகள் சப்போர்ட் இல்ல. ஏன் சப்போர்ட் இல்ல? வீட்டுல ஒரு சப்போர்ட்டா மரம் வாங்கி நட்டுட்டோம்னா சப்போர்ட் வருமா? ஏன் சப்போர்ட் இல்லை? என்ன என்ன காரணத்தால சப்போர்ட் இல்லை அப்படின்னா நம்ம ப்ரூவ் பண்ணல. ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா சப்போர்ட் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். நான் ப்ரூவ் பண்ணேன் என் வீட்டுல இருந்து 100% எனக்கு நீங்க பண்ணுங்க. இப்ப நான் முடிவெடுத்தேன், நான் கஷ்டப்பட்டு 20,000 30,000 சம்பாதிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறேன். இங்க பகுதி நேரமா பண்ணும் போது எனக்கு 50,000 வந்திருக்கு அப்படிங்கறதுனால நான் முழு நேரமாக நான் வெஸ்டேஜ் பண்ண ஆரம்பிச்சேன். எனக்கு வீட்லயும் பெர்மிஷன் கிராண்டட் அப்படின்னு சொன்னாங்க. பண்ணுங்க சார், நாங்க இருக்கிறோம், சூப்பர், நல்ல நிறுவனம், நல்ல விஷயம். பண்ண ஆரம்பிச்சேன். பாருங்க, என்னுடைய ஒரு வருட வருமானம் எவ்வளவு வந்திருக்கு? ஒரு வருடம் 12 மாதங்கள் சேர்த்து எவ்வளவு ரூபா வந்திருக்கு? 1,91,000 ரூபா வந்திருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, 62,000 மாத வருமானம். ஃபர்ஸ்ட் ஃபாரின் ட்ரிப் நான் போயிட்டு வந்தேன், சைனா போயிட்டு வந்தேன். 75,000 மாத வருமானம். அடுத்து பாத்தீங்கன்னா செகண்ட் இயர் பாத்தீங்கன்னா 7,81,000. 87,000 மாத வருமானம். தாய்லாந்து டீம்ல ஒரு 5 நபர் கூட தாய்லாந்து போயிட்டு வந்தேன், 80,000 மாத வருமானம். அந்த வருஷம் பாத்தீங்கன்னா 11 லட்சம் ரூபாய் ஏர்ன் பண்ணேன். டர்க்கி ஃபாரின் ட்ரிப் போயிட்டு வந்தேன், ரொம்ப சூப்பரா என்ஜாய் பண்ண ஒரு ட்ரிப்பு. 95,000 மாத வருமானம். நியர் அபவுட் 1 லேக் பக்கத்தை ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சேன். இந்தோனேஷியா பாலி டீம்ல ஒரு 5 நபர்களோட இந்தோனேஷியா பாலி போயிட்டு வந்தேன், 1,16,000 மாத வருமானம். அந்த வருஷம் 10,86,000 ஏர்ன் பண்ணேன். ஸ்பெயின் போயிட்டு வந்தேன், ஓகே, ரொம்ப சூப்பரா என்ஜாய் பண்ண ஒரு ட்ரிப்பு, 1,67,000 மாத வருமானம். துபாய் அபுதாபி டீம்ல ஒரு 10 நபர்களோட துபாய் அபுதாபி போயிட்டு வந்தேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 1,73,000 மாத வருமானம். அந்த வருஷம் 17 லட்சம் ரூபாய் ஏர்ன் பண்ணேன், 1,66,000 மாத வருமானம். தாய்லாந்து பட்டாயா டீம்ல ஒரு 15 நபர்களோட போயிட்டு வந்தேன். பாருங்க, வருமானமும் கூடுது, இங்க அச்சுவசுடைய எண்ணிக்கையும் கூடுது, ட்ரிப்புடைய எண்ணிக்கையும் கூடிட்டே இருக்கு. கவனமா பாருங்க. பாருங்க, தாய்லாந்து பட்டாயா டீம்ல ஒரு 15 நபர்களோட அந்த ட்ரிப் போயிட்டு வந்தேன், 2,09,000 மாத வருமானம், 22 லட்சம் ரூபா அந்த வருஷம் ஏர்ன் பண்ணேன். இவர் தான் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தவர். வரும்போது இந்த வியாபாரத்தை அவர் திருநெல்வேலியில இருந்து இங்க வரும்போது திருநெல்வேலி வரைக்கும் பஸ்ல வருவார், பஸ்ல இருந்து பைக்ல வருவாரு. பல நாட்கள் அவருடைய 800ல வருவாரு. ஆனா லைஃப் எப்படி மாறி இருக்கு பாருங்க. அவர் என்ன பார்க்க வரும்போது 48,000, இன்னைக்கு அவருடைய மாத வருமானம் 12.5 லட்சம் ரூபாய். 3 கார்ல ஒரு கார் பென்ஸ் காரு, இன்னைக்கு நிறைய சொத்துக்கள், தனக்கு கீழே 86 கார் அச்சுவர்ஸ், நிறைய பேர் ஒரு 10 பேருக்கு மேல 10-15 பேருக்கு மேல லேக்ஸுக்கு மேல சம்பாதிக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான குடும்பங்களை இன்னைக்கு சம்பாதிச்ச வச்சு ஒரு மிகப்பெரிய வெற்றியாளர். எனக்கு இந்த வாய்ப்பு தந்தவர். அன்னைக்கு வரும்போது பைக்ல சுத்துறோம், இன்னைக்கு சேரட்ல நாங்க சுத்துறோம். லைஃபே மாறி போச்சு. ஓகேவா? பெரிய லெவல்ல மாற்றங்கள் உருவாயிட்டு அவருக்கு வாய்ப்பு கொடுத்தவர் தான் மிஸ்டர் சுதாகர் சார், பாண்டிச்சேரியில இருக்கிறாரு. இவர் ஒரு ட்ரெயினர், மைண்ட் லெவல்ல எனக்கு தெரிஞ்சு
சூப்பரான ஒரு ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய நபர். இவருக்கு ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டே வச்சிருக்கிறாரு. அவருக்கு வாய்ப்பு கொடுத்தவர் தான் இவரெல்லாம். நம்முடைய அப்ளைன்ஸ் எனக்கு மேல உள்ளவங்க. அவருக்கு வாய்ப்பு கொடுத்தவர் தான் மிஸ்டர் முகமது ஃபருக். இவரும் ஒரு ட்ரெயினர், ஆல்ரெடி வெஸ்டிஜ் மூலமா பென்ஸ் கார் அச்சுவர். ராஜன் சாரை பற்றி சொல்லியே ஆகணும். இந்த வியாபாரத்தை எடுத்து பகுதி நேரமா பிஹெச்எல்ல பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட் அப்படிங்கக்கூடிய திருச்சி சென்னையில் இருக்கக்கூடிய அந்த பிஹெச்எல்ல வேலை பார்த்துட்டு, படிக்கும் போதே இன்ஜினியரிங்ல சில்வர் மெடலிஸ்ட் வேலை பார்த்துக்கிட்டு 1.5 லட்ச ரூபா சம்பளத்துல வேலை பார்த்துக்கிட்டு 3.5 வருஷம் இந்த வியாபாரத்தை பண்றாரு. 6.5 லட்ச ரூபா வேலையை ரிசைன் பண்றாரு. இன்னைக்கு அவருடைய மாத வருமானம் 25 லட்சம் ரூபாய். 30 நாடுகளுக்கு போயிட்டு வந்திருக்கிறாரு. 9 கார் வாங்கியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இந்த வியாபாரத்தின் மூலமாக 3.5 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டியிருக்கிறாரு. நிறைய பேரை சம்பாதிக்க 350க்கு மேற்பட்ட தமிழ்நாட்டில் கார் அச்சுவசை உருவாக்கி இருக்கிறாரு. மிகப்பெரிய சாதனை. வெஸ்டிஜுடைய சிஎம் மெம்பர் டாப் 10ல இருக்கக்கூடிய, இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் 10ல இருக்கக்கூடிய ஒரு அச்சுவர், நம்முடைய சூப்பர் அப்ளைன். ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சித்தார்த் சிங். நீங்க கூகுள்ல போய் பார்க்கலாம், சூப்பர் அப்ளைன் நம்முடைய. பட் இவரை பற்றி சொல்லணும்னா மாதம் 1 கோடி ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கக்கூடிய ஒரு நபர். நீங்க எங்க போய் பார்க்கலாம்? நீங்க கூகுள்ல போய் பார்க்கலாம். இந்தியால டாப் ஸ்டேண்டர், ஏசியால டாப் ஸ்டேண்டர், நம்ம நிறுவனத்துடைய டாப் ஸ்டேண்டர். ஓகேவா? இப்படி இவங்க நம்முடைய அப்ளைன்ஸ். 2,68,000 மாத வருமானம். அடுத்தது ஸ்டார் குரூஸ் ஜெமினியில் இந்த கப்பலோட நீளம் 3/4 கிலோமீட்டர், 13 அடுக்கு மாடி லக்ஸுரி ஷிப். இந்த ஷிப்ல நம்ம டீம்ல 45 நபர்களோட இந்த ட்ரிப் நான் போயிட்டு வந்தேன். ரொம்ப சூப்பரா என்ஜாய் பண்ண அற்புதமான ஒரு ட்ரிப்பு. ஓகேவா? இந்த ட்ரிப் நான் ஃபேமிலியா போயிட்டு வந்தேன். நெக்ஸ்ட் 3.25 லட்சம் ரூபா மாத வருமானம். அந்த வருஷம் 30 லட்சம் ரூபா ஏர்ன் பண்ணேன். தாய்லாந்து போயிட்டு வந்தேன். சவுத் ஆப்பிரிக்கா போயிட்டு வந்தேன். 3.25 லட்சம் ரூபா மாத வரும். அந்த வருஷம் 30 லட்ச ரூபா ஏர்ன் பண்ணேன். லாக்டவுன் இதை பற்றி ரொம்ப தெளிவா பேசி ஆகணும். நேரம் ரொம்ப ரொம்ப குறைவா இருக்குன்னா ரொம்ப ஷார்ட்டா நான் போயிட்டு இருக்கிறேன். அதாவது ஒரு நாள் கூட நான் வெளியே போகல, நீங்களும் வெளியே போகல. எப்படி சார் தெரியும் உங்களுக்கு? கொரோனால நீங்களும் வெளியே போகல. வெளியே போனா அடி கிடைக்கும் போலீஸ் கையால. அதனால நீங்களும் வெளியே போகல, நானும் வெளியே போகல. ஆனா எனக்கு வந்த வருமானம் 3,40,000. ஹலோ, இப்ப நான் ஃபர்ஸ்ட்ல பேசின முதல் பாயிண்ட் என்ன? ரெசியூடல் இன்கம். நீங்கள் ஒரு தடவை செய்த வேலை உங்களுக்கு திரும்ப 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 பணமாக கொட்டும். அப்போ எனக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது தெரியல, ஆனா அதுக்கான சூழல் எனக்கு அமையவும் இல்லை. கொரோனா அமைச்சு கொடுத்தது. ஒரு நாள் கூட நான் வெளியே போகல, ஒரு நாள் கூட வெளியே போகல. எனக்கு வந்த வருமானம் 3,40,000. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. மார்க்கெட்ல தொழில் இழந்தவங்க லட்சக்கணக்கான பேர், கோடிக்கணக்கான பேர். வியாபாரம் இழந்தவங்க லட்சக்கணக்கான நபர்கள். மார்க்கெட் நிலவரம் உங்களுக்கு தெரியும். கொரோனால என்னென்ன நடந்ததுங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். வெளிச்சமா தெரியும். ஆனா பாருங்க, எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாம இந்த வியாபாரத்தை தொடர்ச்சியா பண்ணதின் விளைவு என்னுடைய வருமானம் ஒரு நாள் கூட வெளியே போகல. வெஸ்டிஜை பத்தி பேசல. எனக்கு 3,40,000 வருமானம். யோசிக்க வேண்டியது. பாருங்க, இப்ப ரெகுலரா காட்டுறேன். இது வரைக்கும் உங்களுக்கு 6 மாதம், 1 வருடத்துக்கு ஒருக்க காட்டிட்டு இருந்தேன். இப்ப மாதம் காட்டுறேன். மே மாதம். நெக்ஸ்ட் மந்த் பாருங்க, ஜூன் 6,68,000. பாருங்க, அடுத்த மாதமே இன்கம் டபுளா இருக்கு. எப்போ? கொரோனா நேரத்துல. ஜூலை 8,56,000. அடுத்தது 8,49,000 ஆகஸ்ட். செப்டம்பர் 7,91,000. அக்டோபர் 8,45,000. அந்த வருஷம் 82 லட்ச ரூபாய். யோசனை பண்ணி பாருங்க. அடுத்த வருஷம் 63 லட்சம். பாருங்க, இப்படி என்னுடைய 11 இயர்ஸ் இன்கம்ல இருக்கு. பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா இந்த தொழில் மூலமாக 3.25 கோடி ரூபாய் ஏர்ன் பண்ணியிருக்கிறேன். லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் உள்ள இன்கம்ல ஆட் பண்ணா நியர் அபவுட் 4 கோடி ரூபாய் இந்த வியாபாரத்து மூலமா ஏர்ன் பண்ணியிருக்கிறேன். ஓகேவா? யோசனை பண்ணி பாருங்க. வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ growth எப்படி இருக்குங்க? இப்படி இருக்கா? இப்படி growth இருக்கா? அப்போ யோசனை பண்ண வேண்டிய விஷயம், இந்த தொழிலை நம்ம தொடர்ச்சியா பண்ணதன் மூலமாக நமக்கு லைஃப் மாறி இருக்கு. ஏன் லைஃப் மட்டும் இல்ல, இந்தியால லட்சக்கணக்கான நபருடைய வாழ்க்கை மிகப்பெரிய அளவுல மாறி இருக்கு. இப்ப நான் ஒரு விஷயம் உங்களோட ஷேர் பண்றேன். இதுக்கு பேரு கேஷ் ஃப்ளோ குவாட்ரண்ட், இஎஸ்பி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு அட்டவணை. நல்ல இது வரைக்கும் நீங்க எப்படி கவனிச்சீங்கன்னு தெரியவே தெரியாது. நண்பர்களே, உறவினர்களே, தெரியவே தெரியாது. ஆனா இனி கவனிக்க வேண்டிய விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில MBA படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது சப்ஜெக்டா சொல்லி கொடுக்குறாங்க. உலகத்துல வேற எங்கேயுமே சொல்லி கொடுக்கல. படிக்கணும்னா பிசினஸ் பண்றவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஓகேவா? அதனால இது ரொம்ப கவனமா கேளுங்க. புரியல அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. புரியலன்னா உங்க அப்ளைனை கூப்பிட்டு கேளுங்க. ஓகேவா? ஏன்னா இது ரொம்ப முக்கியம். இது புரிஞ்சே ஆகணும். புரிஞ்சா நீங்க கோடீஸ்வரன், புரிஞ்சா நீங்க பிசினஸ் மேனா கன்வெர்ட் ஆயிடுவீங்க.
உங்களுடைய ஜென்ரேஷன் அப்படியே அப்படியே மெருகேறிடும். ஓகேவா? அப்போ இஎஸ்பி அப்படின்றது என்னங்கிறது என்ன? எம்ப்ளாய், செல்ஃப் எம்ப்ளாய், பிஸ்னஸ்மேன், இன்வெஸ்டர்ஸ். பட் இது ஒரு ஆஃப் டே சப்ஜெக்ட். நான் ஒரு 5 மினிட்ஸ்ல உங்களுக்கு சொல்ல போறேன். ஓகேவா? இது பெரிய சப்ஜெக்ட். இதனால நிறைய கேம்ஸ் எல்லாம் விளையாடி இருக்கிறோம். பணம் வர்றதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அப்போ இதை ரொம்ப ஷார்ட்டா சொல்ல வேண்டிய சிச்சுவேஷன். இப்ப பாருங்க, எம்ப்ளாய் அப்படிங்கிறது யாரு? நமக்கெல்லாம் தெரியும். உங்க ஊர்ல, எங்க ஊர்ல, இந்த உலகத்துல ஒரு ஊர் எடுத்துக்கிட்டா 95% யாரு? எம்ப்ளாய். வேலை பார்க்கறவங்க எல்லாம் எம்ப்ளாய். வேலை பார்க்கறவங்கன்னா என்ன? சின்ன வேலை, பெரிய வேலை, பெரிய போஸ்டிங், சின்ன போஸ்டிங், பெரிய நிறுவனம், எப்படி கவர்மெண்ட் வேலை எதுவா இருந்தாலும், பெரிய கம்பெனில பெரிய போஸ்டிங்ல இருந்தாலும் வேலை பார்த்தா அவர் எம்ப்ளாய். புரிஞ்சுதா? இந்த எம்ப்ளாயில யாரெல்லாம் வருவாங்க? டாக்டர்ஸ் வருவாங்க, இன்ஜினியர்ஸ் வருவாங்க, சார்ட்டர்ட் அக்கௌண்ட் வருவாங்க, லாயர்ஸ் வருவாங்க. இவங்க எல்லாம் எம்ப்ளாய் தான். நல்லா புரிஞ்சுக்கணும், குழப்பிடவே கூடாது. எம்ப்ளாய்ங்கிறது புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். செல்ஃப் எம்ப்ளாய் அப்படிங்கிறது யாரு அப்படின்னா, சிறு தொழில் பண்ணக்கூடியவங்க. ஒரு 10 பேர், 20 பேர், 30 பேர் வச்சு வேலை பார்க்கறவங்க எல்லாம் யாரு? செல்ஃப் எம்ப்ளாய். ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் 10 லட்சம், 20 லட்சம், 30 லட்சம் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் 1 கோடி கூட வச்சுக்கலாம். ஓகேவா? அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணக்கூடியவங்க, சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 10, 20, 30 பேர் வச்சு வேலை பார்க்கறவங்க எல்லாம் செல்ஃப் எம்ப்ளாய். இவங்க அதிகப்படியான நேரம் உழைக்கக்கூடியவங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். இவங்க அதிகப்படியான நேரம், ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் எல்லாம் உழைப்பாங்க, 20 மணி நேரம் எல்லாம் உழைப்பாங்க. பட் இவங்க செல்ஃப் எம்ப்ளாய். பட் எம்ப்ளாயை விட இவங்க கொஞ்சம் கூட சம்பாதிக்கலாம். இதுலயும் யாரெல்லாம் வருவாங்க? மேபி டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், லாயர், சார்ட்டர்ட் அக்கௌண்ட் இவங்க எல்லாம் கூட வருவாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு டைம் அதிகப்படியான நேரத்தை உழைக்கிறவங்க. இப்ப டாக்டர்ஸ் எல்லாம் வருவாங்களே சார், நான் எங்க குழந்தைகிட்ட டாக்டர்ஸ் எல்லாம் டாக்டர் படிக்கணும் தானே சொல்றேன், குழந்தைகிட்ட நான் இன்ஜினியரிங் படிக்க தானே சொல்றேன். அப்போ இது எப்படி வருவாங்க? டாக்டர்ஸ் ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருப்பாரு, ஒரு இடத்துல வேலை பார்ப்பாரு, ஈவினிங் ஒரு கிளினிக் ரன் பண்ணுவாரு. கவர்மெண்ட்ல வேலை பார்ப்பாரு, ஈவினிங் ஒரு கிளினிக் ரன் பண்ணுவார். ஓகேவா? அப்போ யோசனை பண்ணி பாருங்க, இவங்க இந்த கேட்டகரி எம்ப்ளாய் அண்ட் செல்ஃப் எம்ப்ளாய், இந்த கேட்டகரி வேலை பார்த்தாதான் பணம் வரும். நல்லா புரிஞ்சுக்கணும். வேலை பார்த்தாதான் பணம் வரும், வேலை பார்க்கலன்னா பணம் வராது. எப்படி சார் டாக்டர் சொல்றீங்க? டாக்டருக்கே ஆபரேஷன் பண்ணி போட்டிருக்கு, அப்ப அவருக்கு எப்படி பணம் வரும்? வராது இல்ல. அவருக்கே உடல் டாக்டருக்கு உடல்நலம் சரியில்லாம வருமா? வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? அப்போ யோசனை பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, வேலை செய்தா காசு வரும் அப்படிங்கறதான் விஷயம். வேலை பார்க்கலன்னா காசு வரவே வராது. நெக்ஸ்ட் பாருங்க, பிசினஸ் ஓனர்ஸ். பிசினஸ் ஓனர்ஸ் அப்படிங்கிறது யாரு? பிசினஸ் பண்ணக்கூடியவங்க. இவங்க இன்வெஸ்ட் பண்ணி பிசினஸ் பண்ணக்கூடியவங்க. இவங்க ரிஸ்க் எடுத்து பிசினஸ் பண்ணக்கூடியவங்க. இவங்க ஒரு தொழிலை பண்றதுக்கு முன்னாடி தொழிலை பற்றி அவ்வளவு விஷயங்களை கேதர் பண்ணக்கூடியவங்க. நிறைய நாலேஜ் எடுத்திருப்பாங்க, நிறைய புத்தகங்கள் படிச்சிருப்பாங்க, நிறைய விதமான ஸ்கில் இவங்கள்ட்ட இருக்கும். ஏன்னா இந்த தொழில் பண்றது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயமே கிடையாது. அவங்க வேற மாதிரி ஒரு ரகம்னு சொல்லலாம். பாருங்க, இவங்களை பற்றி நான் ரொம்ப ஷார்ட்டா சொல்றேன். ஒரு நிறுவனம், ஒரு துறை, ஒரு நிறுவனத்தை அவர் தொடங்குறாரு அப்படின்னா, அவர் அதை நிறைய விஷயங்களை அவர் பார்க்கணும். 100க்கும் மேற்பட்ட விஷயங்களை அவர் சந்திச்சு ஆகணும் மார்க்கெட்ல. உண்மையே இல்லையா? இன்னைக்கு மார்க்கெட்ல ஒரு சர்டிபிகேட் எடுக்கணும், அதுக்கான பெர்மிஷன் வாங்கணும் அப்படின்னா சாதாரணமான விஷயமே கிடையாது. அப்போ அவ்வளவு விஷயங்களை அவர் பார்த்துதான் ஒரு தொழிலை பண்றாரு அப்படின்னா யோசனை பண்ணி பாருங்க, பெரிய விஷயம். அப்போ இங்க ஒரு சீக்ரெட் நான் உங்களுக்கு உடைச்சு பேசுறேன். என்ன சீக்ரெட் அப்படின்னா, பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க. உண்மையா இல்லையா? ரொம்ப கவனமா கேளுங்க. பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்கு தானே வந்திருக்கீங்க. அப்போ பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா, பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு சீக்ரெட் இருக்கு. அந்த சீக்ரெட்டை நான் உங்களோட ஷேர் பண்றேன். இதை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்கிறத பொறுத்து தான் பணமே சம்பாதிக்க முடியும். இதுக்கு முன்னாடி நீங்க கேட்டிருக்கலாம், மேபி கேட்காம இருக்கலாம். கேட்டிருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். கேட்காம இருந்தா ரொம்ப கவனமா கேளுங்க. ஏன்னா இது ரொம்ப பெரிய சீக்ரெட். இந்த சீக்ரெட் எனக்குள்ள போனதுனாலதான் நான் இன்னைக்கு ஒரு கோடீஸ்வரனா மாறி இருக்கிறேன். கரெக்டா? அப்போ இந்த சீக்ரெட் என்ன அப்படின்னா, உங்களுக்கு நான் சொல்றேன், நேரம் தான் பணம். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ ஜாதகத்தை எடுத்துட்டு ஜோசியரை பார்க்க போலாம். நேரம் நல்லா இருக்கா அப்படின்னு. நான் சொன்ன அந்த நேரம் இல்லைங்க. நான் சொன்ன நேரம் என்ன அப்படின்னா, உங்களுடைய நேரத்தை கூட்டினால்தான் பணம். ஒரு எம்ப்ளாய் வேலை பார்க்குறாரு, 8 ஹவர்ஸோ 10 ஹவர்ஸோ வேலை பார்க்குறாரு, 12 ஹவர்ஸோ வேலை பார்க்குறாரு, அதுக்கு உண்டான காசு வருது. அதே போல ஒரு பிசினஸ் ஓனருக்கு புரியுது, நாம மட்டும் உழைச்சோம்னா நம்ம பெருசா சம்பாதிக்க முடியாது. அப்போ அங்க அவரு ஒரு விஷயத்த அவரு பண்றாரு. என்ன?
நேரத்தை கூட்டுறதுக்கான ஒரு காரணியை கண்டுபிடிச்சிட்டாரு. ஒரு கம்பெனியை அவர் ஸ்டார்ட் பண்றாரு. அந்த நிறுவனத்துல 100 பேர் வேலை பார்க்கறான்னு ஒரு கற்பனை வச்சுக்கோங்க. அப்ப 100 பேர் 8 மணி நேரம் வேலை பார்த்தாங்கன்னா அவருடைய ஒர்க்கிங் ஹவர்ஸ் 800 மணி நேரம். ஓகேவா? அப்போ சூப்பரா நிறுவனம் போயிட்டு இருக்கு. அப்ப அவரு 3 ஷிஃப்ட் ரன் பண்றாரு. ஒரே நாளையில 3 ஷிஃப்ட் ரன் பண்ணலாம்ல? 24 ஹவர்ஸ் இருக்குல்ல? 8 8 8 24 ஹவர்ஸ் இருக்கு. அப்போ 300 பேர் வேலை பார்க்கறாங்க. அப்ப யோசனை பண்ணி பாருங்க, அவருடைய ஒர்க்கிங் ஹவர்ஸ் என்ன? 2400 மணி நேரம் பெர் டே. இப்போ அவர் எதிர்பார்த்தது மாதிரி நிறுவனம் ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு. அவர் எதிர்பார்த்ததை விட ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கு. இப்போ அவர் 10 இடங்கள்ல நிறுவனத்தை ஓபன் பண்றாரு. திருச்சியில 1, சென்னையில 1, கன்னியாகுமரியில 1, திருநெல்வேலியில 1, தூத்துக்குடியில 1, இப்படி ஒரு 10 இடங்கள்ல அவர் நிறுவனத்தை ஓபன் பண்றாரு. அப்போ 10 இடங்கள்ல அவர் நிறுவனத்தை ஓபன் பண்ணும். இப்போ அவருடைய ஒர்க்கிங் ஹவர்ஸ் என்ன? பெர் டே 2400 மணி நேரம் இல்லைங்க, 24,000 மணி நேரம் பெர் டே. ஆனா கடவுள் நமக்கு கொடுத்த நேரம் எவ்வளவு? 24 மணி நேரம் தான். அப்ப 24 மணி நேரம் நமக்கு கடவுள் கொடுக்கப்பட்டது. ஆனா அவர் உருவாக்குனது எவ்வளவு தெரியுமா? பெர் டே 24 மணி நேரம். இப்போ யோசனை பண்ணி பாருங்க, இந்த விஷயம் தாங்க பணத்தை உருவாக்குது. நேரம் கூடினால்தான் பணம் கூடும். ஓகேவா? நேரம் கூடாமல் பணம் கூடாது. இதுதான் சீக்ரெட். இந்த சீக்ரெட் எனக்கு புரியும் போது அன்னைக்கு எனக்கு தூக்கம் தொலைந்தது. ஒவ்வொருத்தங்க லைஃப்லயும் ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படிங்கிறது இருக்கு பாத்தீங்களா? எனக்கு டேர்னிங் பாயிண்ட் அமைஞ்சது என்னன்னா, நான் நல்லா உழைச்சிருக்கிறேன், நல்ல ஆளு, திறமையான ஆளு தான். ஆனா என் வாழ்க்கை மாறல. என்ன அப்படின்னு நான் கடவுள்கிட்ட எல்லாம் கூட சண்டை போட்டிருக்கிறேன். அப்ப என்ன காரணத்தால என் வாழ்க்கை மாறல அப்படின்னு நிறைய திங்க் பண்ணியிருக்கிறேன். நிறைய புத்தகங்களை படிச்சிருக்கிறேன். நிறைய மீட்டிங் அட்டென்ட் பண்ணியிருக்கிறேன். ஆனா என் லைஃப்ல எனக்கு ஒரே ஒரு டவுட், என்னடா நம்ம நல்லா உழைக்கிறோமே, என் வாழ்க்கை மாறலையே அப்படின்னு நான் கடவுள்கிட்ட எல்லாம் சண்டை போட்டுக்கிறேன். நீங்களும் கடவுள்கிட்ட எல்லாம் சண்டை போட்டிருப்பீங்க. எப்படி சொல்றேன் அப்படின்னா, அப்பதான் நம்ம மனுஷன். ஏன் தெரியுமா? முன்னேறணும், ஜெயிக்கணும், என் குடும்பத்தை முன்னுக்கு கொண்டு வரணும், நான் நினைச்சது மாதிரி வாழணும் அப்படின்னு சொல்லும்போது கட்டாயம் கடவுள்கிட்ட எல்லாம் நம்ம சண்டை போடும். நான் போட்டிருக்கிறேன். அப்போ எதுக்காக போட்டேன் அப்படின்னா, முன்னேறணும். அப்போ அதனாலதான் என்னமோ தெரியல, கடவுள் நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. நேரத்தை கூட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. என்கிட்ட பணம் இல்லை, என்கிட்ட எந்த பேக்ரவுண்டும் இல்லை, அப்படி சொல்றது மாதிரி பயங்கர நாலேஜும் இல்லை, சொல்றது மாதிரி எதுவுமே இல்லை. ஆனா ஒரு மாற்றம் உருவாகணும், மாற்றம் வரணும், ஜெயிக்கணும், சம்பாதிக்கணும், நல்லா வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ள இருந்ததுனால ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா கடவுள் கொடுத்தாரு. இதுதான் உனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு அப்படின்னு கொடுத்தாரு. நான் இத வாய்ப்பை வாழ்க்கையா நான் எடுக்க ஆரம்பிச்சேன். பாருங்க, நேரத்தை கூட்டுறதுக்கான ஒரு காரணி தான் சீக்ரெட். பணம் சம்பாதிக்கிறதுக்கான சீக்ரெட், நேரத்தை கூட்டினாதான் பணம் சம்பாதிக்க முடியும். இந்த தெளிவு எனக்கு சம்மட்டி அடிச்சது மாதிரி எனக்கு புரிஞ்சதுனால என் லைஃப்பை நான் வேற மாதிரி நான் திங்க் பண்ண ஆரம்பிச்சேன். ஓகேவா? இன்னும் ஒரு கேட்டகரி இருக்கு, இன்வெஸ்டர்ஸ். இன்வெஸ்டர்ஸ் அப்படிங்கிறது யாரு? முதலீட்டாளர்கள், பணத்தை வச்சு பணம் சம்பாதிக்கிறவங்க. ஓகேவா? பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி பணம் சம்பாதிக்கிறவங்க தான் யாரு? இன்வெஸ்டர்ஸ். அப்போ இங்க ஒரு புள்ளி உரம் நான் உங்களோட ஷேர் பண்றேன். 1% மக்கள் தான் அந்த உலகத்துல இன்வெஸ்டர்ஸ். நல்லா நோட் பண்ணக்கூடிய நோட் பண்ணிக்கோங்க. 1% மக்கள் தான் அந்த உலகத்துல இன்வெஸ்டர்ஸ். இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பணம் 96% பணம். உலகத்தில் இருக்கக்கூடிய 96% பணம் இந்த ஐ அப்படிங்கிற கேட்டகரியில உள்ளவங்கள்ட்ட இருக்கு. பி பிசினஸ் ஓனர்ஸ் இருக்கக்கூடியது 3%. பேலன்ஸ் இருக்கக்கூடிய 96% பணம் தான் எம்ப்ளாய், செல்ஃப் எம்ப்ளாய். அப்படின்னா யாருங்க? நம்ம கிட்ட இருக்கு. ஓகேவா? அப்படியா? இங்க 96 போச்சு, இங்க 3 போச்சு, பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? நானும் கணக்குல கொஞ்சம் வீக்கு, அதான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். 1% சாரி 1% மக்கள்கிட்ட 96% பணம் இருக்கு. பிசினஸ் ஓனர்ஸ்ட 3% பணம் இருக்கு. பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? 96 3 99 1%. நல்லா புரிஞ்சுக்கோங்க, 95% மக்களிடம் 1% ஷேர் ஆகுது. அதனாலதான் பணம் இல்லை.
அதனாலதான் இன்னைக்கு உங்க ஊர்ல எடுத்துக்கிட்டுங்க, உங்க ஊரை மட்டும் எடுத்துக்கோங்க, வேற உலகத்தெல்லாம் பார்க்க வேண்டாம். ஊரை மட்டும் எடுத்துக்கோங்க. ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு கூட இஎம்ஐ இல்லை அப்படின்னு சொல்லுங்க, லோன் இல்லை அப்படின்னு சொல்லுங்க. என்ன காரணம்? அவருடைய தொழில்ல, அவர் பார்க்கக்கூடிய தொழிலையோ வேலையிலையோ அவருக்கு போதுமான வருமானம் இல்லை. அப்ப போதுமான வருமானம் இல்லைன்னு சொல்றதுனாலதான் அவர் லோனுக்கு போறாரு. எல்லாம் லோனு, எல்லாம் லோனு, A to Z லோனு. அப்போ என்ன காரணம் பாருங்க, அந்த மாதிரி ஒருத்தவங்க போறதுனாலதான் லைஃப்ல என்ன வருது, அவரு அந்த இடத்துல நிக்கிறார். அப்போ இந்த விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். பணம் இல்லாத இடத்துல உட்காரும் போது நமக்கு பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அங்க இல்லை. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? ஒரே ஒரு விஷயம் இருக்குது, ஒரு விஷயம் நம்ம முடிவு பண்ணி ஆகணும். இப்ப 4 விஷயத்த பார்க்கும்போது எந்த காலத்துல நம்ம ஷிஃப்ட் ஆகணும் அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சா நல்லது. எங்க போலாம் இப்போ? நீங்களே சொல்லுங்க. இதுல இ சார் அங்க இருந்தா மாற்றம் வராது, எஸ் அங்க இருந்தா மாற்றம் வராது, என்ன பண்ணலாம்? ஏன்னா உங்களுக்கு யாருக்கும் சொல்றதுக்கு முடியாது. ஏன்னா நீங்க நிறைய பேர் வீடியோவிலே இல்லை, நிறைய பேர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதில் சொல்ல முடியாது, மைக்கும் உங்களுக்கு ஆன் பண்ணல, அதனால நீங்க பதிலும் சொல்ல முடியாது. நான் தான் சொல்லி ஆகணும், வேற வழி இல்லை. என்ன அப்படின்னா, நான் உங்களுக்கு ஒரு சீக்கிரம் சொல்றேன். பவர் ஆஃப் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பாருங்க, ரொம்ப கவனமா கேளுங்க. இங்க இங்க எடுத்திருக்கக்கூடிய பவர் பாயிண்ட் எல்லாமே வெரி 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 இம்பார்ட்டன்ட். எல்லாம் தேவையில்லாம எந்த பவர் பாயிண்டும் இல்லை, ரொம்ப ரொம்ப முக்கியமான பவர் பாயிண்ட்ஸ் மட்டும் தான் வச்சிருக்கிறேன் நான் இங்க. இப்ப பாருங்க, இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் இன்னைக்கு தான் நீங்க சேர்ந்திருக்கீங்கன்னே வச்சுக்கோ. ஒரே ஒரு ஆள் தான் நீங்க சேர்ந்திருக்கீங்க, ஒரே ஒரு ஆளை அறிமுகப்படுத்துறீங்க இந்த மாதத்துல. அப்ப 2 பேர். செப்டம்பர், அடுத்த மாதம் செப்டம்பர் 1ஆம் தேதி நீங்க உங்க குழுவை கூட்டுறீங்க. உங்க குழுல எவ்வளவு பேர் இருக்காங்க? 2 பேர் இருக்கிறாங்க. இந்த 2 பேரு ஒரு முடிவு பண்றீங்க, நம்ம 2 பேரை அறிமுகப்படுத்தலாம். 2 + 2 எவ்வளவு? ஆளுக்கு ஒரு ஆளை அறிமுகப்படுத்தலாம், 4 பேர். அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி கூடுறீங்க, உங்க டீம்ல 4 பேர் இருக்காங்க. எவ்வளவு? 4 பேர், உங்களோட சேர்த்து 4 பேர். இந்த 4 பேர் ஒரு மீட்டிங் பண்றீங்க, உங்க அப்ளைன் சப்போர்ட் பண்றாங்க, எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறீங்க. 4 பேர் நம்ம ஒரே ஒரு ஆளை மட்டும் அறிமுகப்படுத்திருக்கிறோம். 4 + 4 8. நவம்பர் மாசம் இந்த 8 பேரும் கூட்டுறீங்க, 8 பேர் ஒரு முடிவு பண்றீங்க, 8 + 8 16. டிசம்பர் மாதம் 16 பேரும் முடிவு பண்றீங்க, 1ஆம் தேதி ஆளுக்கு ஒரே ஒரு ஆள் அறிமுகப்படுத்துறீங்க, 32. ஓகே, இப்படியே படிப்படியா அடுத்த ஆகஸ்ட்ல உங்க கீழே எவ்வளவு பேர் இருக்காங்கன்னா 4096 பேர். உங்களுக்கு இது புரியலைன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, இது மேக்ஸ். ஓகே, இது புரிஞ்சுட்டுனா பவர் ஆஃப் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கிறது என்னங்கிறது புரியும். ஓகேவா? இந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதே மாதிரி பவர் ஆஃப் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இது புரிஞ்சுட்டுனா வேற மாதிரி இந்த தொழில பண்ண ஆரம்பிச்சு. இப்ப கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, 4096 பேரை நீங்களா உருவாக்குனீங்க? கிடையவே கிடையாது. இந்த 12 மாதம் நீங்க எவ்வளவு பேர் அறிமுகப்படுத்திருக்கீங்க? நீங்க 12 பேர் தான் அறிமுகப்படுத்திருக்கீங்க, கரெக்டா இல்லையா? ஆனா உங்க கீழே 4096 பேர், ஆனா எல்லாரும் ஆளுக்கு ஒரே ஒரு ஆள் தான் நீங்க மாசம் மாசம் அறிமுகப்படுத்திருக்கிறாங்க. 12 மாதத்துல 4096 பேர் உங்க கீழே வந்திருக்கிறாங்க. இப்ப பாருங்க, 4096ல 3096 பேரை கழிச்சிருங்க. இப்ப பேலன்ஸ் உங்க கீழே எவ்வளவு பேர் இருக்காங்க? 1000 பேர் இருக்காங்க. இந்த 1000 பேர் 1000 ரூபாய் ப்ராடக்ட் வாங்கினாங்கன்னா உங்க பிசினஸ் என்ன? உங்க வாயாத அசையணும், அதை எதிர்பார்த்து இருக்கிறேன். 1000 பேர் 1000 ரூபாய் பொருள் வாங்கினா உங்க பிசினஸ் என்ன? 10 லட்சம். கரெக்டா? 10 லட்சம். 10 லட்சம் ரூபாய் பிசினஸ் உங்க கீழே நடந்திருக்குன்னா எல்லாருக்கும் கொடுத்து போக, எல்லாருக்கும் அவங்க செய்ததுக்கு அவங்களுக்கு கொடுத்து போக உங்களுக்கு வரைய வேண்டிய பணம் அப்படிங்கிறது 1 லட்சம். சூப்பர்ல? நீங்க ஒரு பாராட்டு கொடுக்கலாம், எனக்கே கொடுக்கலாம். ஏன் பாராட்டு கொடுக்கலாம்னு சொல்றேன்னா, ஒரு வருஷத்துல 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை நான் சொல்லியிருக்கிறேன். ஓகேவா? இப்போ சூப்பரா நீங்க ஒரு விஷயம் இதுல ரொம்ப கவனமா பாருங்க. இப்போ உங்க கீழே இருக்கக்கூடிய அந்த 1000 பேரும் டெய்லி ஒரு 2 hours வெஸ்டேஜுக்காக நேரம் ஒதுக்குனாங்கன்னா உங்களுடைய ஒர்க்கிங் ஹவர்ஸ் என்ன? அப்படியே நம்ம இங்க வருவோம், இந்த ஸ்லைடுக்கு வருவோம். பாருங்க, நீங்க ஒரு பிசினஸ் ஓனராகவே வச்சுக்கலாம். ஓகேவா? ஏன்னா இங்க பிசினஸ் பண்ணாலும் பணம் வேணும், இன்வெஸ்ட் பண்ணாலும் பணம் வேணும். ஆனா நம்மள்ட்ட பணமே இல்லையே, அப்ப நம்ம என்ன பண்றது? அதனாலதான் நம்ம வெஸ்டேஜுக்குள்ளே வந்திருக்கிறோம்.
ஒரு ஒரு இன்வெஸ்ட்மெண்டே இல்லாம நம்ம கோடீஸ்வரனா மாறுறதுக்கான ஒரு வாய்ப்புக்குள்ள வந்திருக்கிறோம். அப்ப இங்க ஒரு பிசினஸ் ஓனர்னா 100 விஷயம் வேணும், 1000 விஷயம் வேணும். ஆனா என்கிட்ட அதுக்கான விஷயம் இல்ல. நான் உழைக்க ரெடி, நேரம் ஒதுக்க ரெடி. அப்படிப்பட்ட 1000 பேரை நீங்க ஒரு வருஷத்துல உருவாக்கிறீங்க அப்படின்னா, இந்த 1000 பேர் 2 மணி நேரம் பகுதி நேரமா எடுத்து பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, உங்களுடைய ஒர்க் பெர் டே ஒர்க்கிங் ஹவர்ஸ் அப்படிங்கிறது 2000 மணி நேரம். இது வரைக்கும் உங்கள்ட்ட இருந்த ஒர்க்கிங் ஹவர்ஸ் எவ்வளவுங்க? 8 ஹவர்ஸ். 8 மணி நேரம் இல்ல 10 மணி நேரம் நீங்க உழைச்சிங்க. இன்னைக்கு வெஸ்டிஜ் மூலமாக வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட், ₹1 முதலீடு இல்லாம உங்க உழைப்பை மட்டும் கொடுத்து டெய்லி ஒரு 2 ஹவர்ஸோ இல்ல 3 ஹவர்ஸோ உங்களுடைய அப்ளைன் சப்போர்ட்டோட, இந்த நிறுவனத்தோட சப்போர்ட்டோட நீங்க ஒரு வருடம் கண்டினியூஸா நான் ஸ்டாப்பா நீங்க உழைக்க தயாரா இருந்தா உங்களுடைய பெர் டே ஒர்க்கிங் ஹவர்ஸ் 2000 மணி நேரம். சாதாரண விஷயம் இல்லைங்க. இது ஒரு கோடீஸ்வரனால உருவாக்கக்கூடிய விஷயம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன் நம்மள்ட்ட பணம் வரவில்லை என்றால் நம்ம 8 மணி நேரத்துக்கு மேல உழைக்கல, இல்ல வீட்டுல ஒய்ஃப் வேலைக்கு போறாங்க, இல்ல ஹஸ்பண்ட் வேலைக்கு போறாரு, இல்ல குழந்தைகள் வேலைக்கு போறாங்க. இதை தாண்டி நம்ம நேரத்தை கூட்டுறதுக்கான வாய்ப்பு கிடையவே கிடையாது. அப்போ புரிய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இங்க இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம, வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம நாம என்ன பண்ண போறோம்? நாம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம நண்பர்கள், உறவினர்கள், நம்மள மாதிரிப்பட்டவங்க, கனவு உள்ளவங்க, லட்சியம் உள்ளவங்க, ஜெயிக்கணுங்கிற எண்ணம் உள்ளவங்களை நீங்க படிப்படியாக உருவாக்குங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க சார். ஒரு விஷயம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. 4096ல 3096 ஏன் சார் கழிச்சிங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் உங்களுக்குள்ள வரும் பாருங்க. ஏன்னா கழிவு தான் ஜாஸ்தி. கழிவது இயல்பு, கழிவது இயற்கை, கழிஞ்சே ஆகணும். அதனாலதான் ஃபில்டரு, நிறைய ஃபில்டர் போக தான் தண்ணி, வாட்டர் ஃபில்டர்ல நிறைய ஃபில்டர் இருக்கும் பாத்தீங்களா? அதே மாதிரி ஒவ்வொரு ஃபில்டர்ல போய் 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 நமக்கு 1000 பேர் மிஞ்சினா கூட பெர் டே நம்ம 2000 மணி நேரம் உழைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப கவனிங்க. இப்போ நீங்க ஒரு பிசினஸ் ஓனரா மாறிட்டீங்க. வெஸ்டிஜ்ல இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம ஒரு பிசினஸ் ஓனரா மாறி, இது உங்க பிசினஸ், உங்க அப்ளைன் பிசினஸ் கிடையாது. இப்ப இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம நீங்க இந்த பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சு உங்களுடைய நேரத்தை கூட்டுறதுக்கான ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த பண்றீங்க. இப்போ பாருங்க, நீங்க ஒரு காலத்துல இன்வெஸ்டரா மாறிடுவீங்க. எப்படி சார் இன்வெஸ்டரா மாற? வெஸ்டிஜ் ஆள் இருக்காங்களா? இருக்காங்க. சித்தார்த் சார் எடுத்துக்கோங்க. மாதம் 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறார். மாதம் 10 லட்ச ரூபாய் செலவு பண்ணா 90 லட்சம் அவர் என்ன பண்ணுவாரு? ராஜன் சார் 25 லட்சம் சம்பாதிக்கிறார். 5 லட்சம் செலவு பண்ணட்டுமே, 20 லட்சம் அவர் என்ன பண்ணுவாரு? இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாரு. நீங்களும் ஒரு இன்வெஸ்டரா மாறிடலாம். புரியுதா? அப்போ இந்த விஷயத்தை தான் ரொம்ப கவனமா புரியணும். நாம ஒரு பிசினஸ் ஓனரா மாறி 4% இல்ல 1%க்குள்ள கன்வெர்ட் வேர்ல்டுல அந்த பொசிஷனுக்குள்ள போறதுக்கான ஒரு வாய்ப்பு வெஸ்டிஜ் மூலமாக கொடுக்கப்பட்டது. என்ன காரணம்? இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் உழைப்பை மட்டும் கொடுத்து, நேரத்தை கொடுத்து, நான் தொழில உழைக்க தயாராக இருந்தால் நானும் ஒரு நாள் 5 வருடத்திலேயோ 10 வருடத்திலேயோ நானும் ஒரு நாள் கோடீஸ்வரனா மாறதுக்கான வாய்ப்பு இங்க இருக்கு. அப்ப நம்ம விடலாமா? இதாங்க வெஸ்டேஜ். அப்ப இதை புரிஞ்சுக்கணும். இப்போ ராபர்ட் கியோசை இங்க இடத்துல ஒரு பெருசா ஒரு விஷயத்த சொல்றாரு. லெஃப்ட் சைடு, எனக்கு லெஃப்ட் சைடு, உங்களுக்கும் லெஃப்ட் சைடா தான் இருக்கும். அதாவது எம்ப்ளாய், செல்ஃப் எம்ப்ளாய், இது ஆக்டிவ் இன்கம், இது பேசிவ் இன்கம் அப்படி சொல்றாரு. ஆக்டிவ் இன்கம்னா என்ன? வேலை பார்த்தாதான் காசு, விதி இல்ல. வேலை பார்த்தாதான் காசு. இங்க உருவாக்குனா காசு. நான் திரும்ப ஃபர்ஸ்ட் ஸ்லைடுக்கு வரேன், முதல் பாயிண்ட்டுக்கு வரேன். ரெசியூடல் இன்கம். நீங்கள் ஒரு தடவை செய்த வேலை உங்களுக்கு பல முறை உங்களுக்கு வருமானத்தை கொடுக்கணும் அப்படின்னா, தலைமுறைக்கும் வருமானத்தை கொடுக்கணும் அப்படின்னா நாம ஒரு பிசினஸ் ஓனரா, ஒரு இன்வெஸ்டரா மாறி ஆகணும். அதுக்கு தான் இங்க வந்திருக்கிறமே தவிர இங்க நாம வேற எதுக்கும் வரல. ஓகேவா? ஓகே, ரொம்ப சூப்பர். நெக்ஸ்ட் சில விஷயங்களை நம்ம பார்க்கலாம். ஸ்ட்ரென்த் ஆஃப் வெஸ்டேஜ். நாம மார்க்கெட்ல இது மாதிரி நிறைய நிறுவனங்கள் இருக்கே சார். ஏபிசிடி நிறைய நிறுவனங்கள் இருக்கே சார். நாம ஏன் சார் வெஸ்டிஜ் பண்ணணும்? ரொம்ப கவனமா கேளுங்க. ஏன் வெஸ்டிஜ் பண்ணணும் அப்படின்னா, வெஸ்டிஜோட மேனேஜ்மெண்ட். இந்த 6 விஷயங்கள் உங்களுக்குள்ள ஆணித்தரமா போயிட்டு அப்படின்னா நீங்க ஒரு பிசினஸ் பெருசா எடுத்து பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. இந்த நிறுவனத்தை கெட்டியா பிடிச்சுக்குவீங்க. ஏன்னா உங்களுடைய கனவை, உங்களுடைய ஒட்டுமொத்த குடும்பத்துடைய கனவை, இன்னும் சொல்ல போனா உங்க ஒட்டுமொத்த குடும்பத்துடைய, உங்க டீமுடைய கனவையும் ஃபுல்ஃபில் பண்றதுக்கான இந்த 6 முக்கியமான விஷயங்களை ரொம்ப கவனமா உள்வாங்குங்க. மேனேஜ்மெண்ட். 2004 அந்த நிறுவனத்தை ஸ்டார்ட் பண்றாரு கௌதம் பாலி சார். ஸ்டார்ட் பண்ணும்போது 2 ப்ராடக்ட், 2 ஆபீஸ், 6 விநியோகஸ்தர்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப ஒரு புள்ளி மாதிரி ஸ்டார்ட் பண்ண டெல்லியில. இன்னைக்கு அந்த நிறுவனத்துடைய வளர்ச்சி என்ன தெரியுமா? இந்த நிறுவனத்துடைய வளர்ச்சி கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத வளர்ச்சி. இந்த நிறுவனம் தொடங்கும் போது
ஒரு ஒரு சாதாரண ஒரு ஆபீஸ் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஹெட் ஆபீஸ் மட்டும் 100 கோடிக்கு ஓன் ஹெட் ஆபீஸ், 45 பிரான்ச்சஸ். இந்த நிறுவனம் இந்தியா மட்டும் இல்ல, உலகம் முழுக்க இன்னைக்கு 6-7 நாடுகள்ல இன்னைக்கு வளர்ந்துருக்கிறாங்க. அவங்களுடைய ஸ்டாக் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு 3000 இடங்களுக்கு மேல இன்னைக்கு அவங்களுடைய ஸ்டாக் பாயிண்ட்ஸ் இன்னைக்கு வளர்ந்துருக்கு. அவங்க தொடங்கும் போது 2 ப்ராடக்ட் அப்படிங்கிறது இன்னைக்கு பாத்தீங்கன்னா 400+ ப்ராடக்ட்ஸ் இவங்க மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. ஓன் மேனுஃபேக்சரிங், ஓன் R&D இந்தியால இருக்கு, ரஷ்யால நமக்கு ஓன் R&D இருக்கு. பலவிதமான பொருட்களை நமக்கு இன்னோவேஷன் ப்ராடக்ட்ஸை நமக்கு தயார் பண்ணி கொடுக்கக்கூடிய நிறுவனம். இந்த நிறுவனத்துக்கு பெஸ்ட் எம்ப்ளாய் அவார்ட், பெஸ்ட் நியூட்ராசிக்கல் கம்பெனி அவார்ட், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இந்த கம்பெனி மேனேஜ்மெண்ட்டை மட்டும் பேசணும்னா ஒரு நாள் பேசலாங்க. ராஜன் சார் இப்ப வரும்போது பல இடங்கள்ல 3 மணி நேரம் நிறுவனத்தை பற்றி மட்டுமே பேசினார். ஏன்னா இத மாதிரி பேசுறதுக்கான அவ்வளோ விஷயங்களை இந்த நிறுவனத்தை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. பாலி சார் இந்த நிறுவனம் தொடங்கும் போது 20 ஆண்டுகள் அவர் இந்த துறையில அனுபவம், ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியில 20 ஆண்டுகள் அனுபவம், அதே மாதிரி இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கும் பல ஆண்டுகள் அனுபவத்தோட இந்த நிறுவனத்தை இன்னைக்கு நடத்திட்டு இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா இந்த 3 பேரும் உலகத்துல எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல எக்ஸ்பர்ட்ஸோட நம்ம இருக்கும்போது நாமளும் மிகப்பெரிய வெற்றியாளராக மாற முடியும். இந்த நிறுவனம் ரொம்ப பெரிய அளவுல growth பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா நமக்காக, நம்முடைய வளர்ச்சிக்காக, நம்முடைய முன்னேற்றத்துக்காக, நம்முடைய கனவுகளை அடையிறதுக்காக இந்த நிறுவனம் வேலை செய்யறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. வேற எல்லா நிறுவனமும் அவங்க கல்லா நிறையணும் அப்படிங்கிறதுக்காக வேலை செய்யறாங்க. ஓகேவா? நிறைய சொல்லலாம், ரொம்ப ஷார்ட்டா சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ். இந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா இன்னோவேஷன் ப்ராடக்ட்ஸ், நிறைய விதமான ப்ராடக்ட்ஸ் இந்த நிறுவனம் நமக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. பலவிதமான பொருட்கள் நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு. இந்த பொருட்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுல 2 விதமான நிறைய கேட்டகரிஸ் இருந்தாலும் 2 விதமான பொருட்களை நான் ஷேர் பண்றேன். பாத்தீங்கன்னா ஒண்ணு இந்த இந்த பொருட்கள், ஒண்ணு ஹெல்த் கேர் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப பெரிய ஒரு ரிசல்ட். மிகப்பெரிய அளவுல, அதாவது எந்த விதமான நோயாக இருந்தாலும் அதுக்கான ரிசல்ட்டையும் பலவிதமான ஹெல்த்துக்கான விஷயங்களை நம்ம நிறுவனம் நமக்காக என்ன பண்ணியிருக்கிறாங்க, கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா FMCG, ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ். இப்படி அதுல நிறைய கேட்டகரிக்கு அக்ரி இருக்கு, காஸ்மெட்டிக்ஸ் இருக்கு, பலவிதமான பொருட்களை நம்ம நிறுவனம் நமக்காக என்ன நமக்கு கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த பொருள்லாம் நமக்கு ரீசனபிள் பிரைஸ்ல, நம்ம இந்தியன் மக்களுடைய கல்ச்சருக்கு ஏற்றாத போல, இந்தியன் மக்களுடைய 80-90% மக்கள் அன்றாடம் காட்சின்னு கூட சொல்லலாம். அப்ப அவங்க வாங்குறது மாதிரி அவர்கள் வாங்கக்கூடிய விலையில, அது மட்டும் இல்லாம அந்த பொருள் உலகத்தரம் வாய்ந்த பொருளாவும் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? பல கேட்டகரி, 19 கேட்டகரி இருக்கு. அப்ப இந்த மக்களுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை, அன்றாடம் என்னென்ன விஷயங்கள் தேவையோ அந்த மாதிரி பொருட்களை நம்ம நிறுவனம் நமக்காக கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிளான். இந்த பிளானை பற்றி நாம சொல்லணும் அப்படின்னா, இந்த பிளானுடைய ரகசியம் என்ன அப்படின்னா, இந்த பிளான் இந்த பிளானுக்கு பேர் தெரியுமா? மை சக்சஸ் பிளான். மை சக்சஸ் பிளான்னா என்னுடைய வெற்றி கதை. இந்த வியாபாரத்துல நாம என்ன மாதிரி ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறுவனம் உருவாக்கப்பட்ட ஒரு பிளான். இது இந்த நிறுவனத்தையும் காப்பி பண்ணல, அந்த நிறுவனத்துல இருக்கிற, அதனால நம்ம நிறுவனத்துல வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக காப்பி பண்ணல. இந்த நிறுவனம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நாம ஜெயிக்கிறதுக்காக நமக்கு என்னென்ன விஷயங்கள் இருந்தா நாம ஜெயிக்க முடியுமோ அந்த விஷயங்களை நம்ம நிறுவனம் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது நோ ஜாயினிங் பீஸ், நோ ரினிவல், நோ டார்கெட், அக்குமுலேஷன் PV. அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு பலவிதமான டைமென்ஷன்ல எந்த நிறுவனம் கொடுக்காத ஒரு அற்புதமான பிளானை நம்ம கொடுத்துருக்கிறதுனால நம்ம என்ன பண்ண முடியும், இங்க சர்வ நிச்சயமாக நம்ம ஜெயிக்க முடியும். நெக்ஸ்ட் பாருங்க, பே அவுட். ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியிலேயே இது ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம். ஆனா எந்த நிறுவனத்திலையுமே இந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லை. உலகம் முழுக்க நீங்க சர்வே பண்ணி பார்க்கலாம். அதாவது நான் எதை வச்சு சொல்றேன் அப்படின்னா, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது மிக பிரம்மாண்டமான ஒரு துறை. ஆனா இங்க என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, பே அவுட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன காரணம், நிறைய பேர் உழைச்சாங்க, நிறைய நிறுவனங்கள்ல உழைச்சாங்க, ஆனா ஏன் ஜெயிக்கல அப்படிங்கிற கொஸ்டின் உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும், உங்களை குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஆன்சர் வரவே வராது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு முக்கியமான தகவல் நான் சொல்றேன். பல விதமான ரெகுலரான மீட்டிங்ஸ் நீங்க அட்டன் பண்ண ஒவ்வொரு மீட்டிங் அட்டன் பண்ண தான் அதுக்கான கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வெளியே ஆன்சர்லாம், கொஸ்டினுக்குள்ள ஆன்சர்லாம் வெளியே போயிட்டே இருக்கும், வந்துட்டே இருக்கும், உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிட்டே இருக்கும். ஒரு மீட்டிங்ல, ஒரு ட்ரைனிங்ல உங்களுக்கு எல்லா விதமான கிளாரிட்டியும் கிடைக்கவே கிடைக்காது. அப்போ ஒரு பிசினஸ் மேனா திங்க் பண்ணுங்க,
எல்லா ஒவ்வொரு ட்ரைனிங்ஸ் அட்டன் பண்ண பல விதமான கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் கிடைச்சிட்டு இருக்கும். அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல நிறைய பேர் வந்தாங்க, நிறைய துறை வந்தாங்க, நிறைய பேர் பல ஆண்டுகள் உழைச்சாங்க. ஏன் ஜெயிக்கல அப்படின்னா, பே அவுட்னு ஒண்ணு இருக்கு. எவ்வளவு ஒரு பொருள் எவ்வளவு பிசினஸ் நடக்குது, 100 ரூபாய்க்கு ஒரு பிசினஸ் நடந்தா எவ்வளவு பணமா கொடுக்குறாங்கன்னா 36 ரூபாய் 37 ரூபாய் நமக்கு பணமாக கொடுக்குறாங்க. இது உலகத்துல எங்கேயுமே கிடையாது. இது உலகத்துல எங்கேயுமே கிடையாது. அப்ப 100 ரூபாய்க்கு 37 ரூபாய் 36ல இருந்து 37 ரூபாய் ஒரு பணத்தை ஒதுக்குறாங்க. அதனாலதான் இந்த நிறுவனத்துல இவ்வளவு பெரிய சக்சஸ் நடந்திருக்கு. அதுல 65% நமக்கு பே அவுட்டா தராங்க. அதுல 49% பாத்தீங்கன்னா நமக்கு ராயல்டி இன்கமா தராங்க. இது எங்கேயுமே கிடையாது. ஒரு நிறுவனத்துல வருடத்துக்கு ஒரு முறை ராயல்டி தருவாங்க. இங்க மாதம் ராயல்டி தான். மாதம் நமக்கு இந்த பே அவுட் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால, நமக்கு ராயல்டி இன்கம் கிடைக்கிறதுனால இங்க பெருசா நீங்க என்ன பண்ண முடியும், ஜெயிக்க முடியும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிஸ்டம், நம்ம அதை பற்றி பார்க்கலாம். நெக்ஸ்ட் அதோட கூட நம்ம பார்க்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் டீம். ஓகேவா? ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த துறையில ஒரு சாபக்கேடும் இருக்கு. எப்படி சார் அப்படின்னு நீங்க கேட்கலாம். என்ன சார் சாபக்கேடு அப்படின்னா, இங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல லீடர்ஸ் கரெக்டா இல்லை அப்படின்னா இந்த தொழில ஜெயிக்கவே முடியாதுங்க. நான் அதான் சொல்றேன், இந்த 6 வெரி 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 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். என்ன காரணம் அப்படின்னா, இந்த 6 விஷயத்துல நீங்க ஒரு நிறுவனத்துக்கு ஒருத்தங்க சிலவங்க போறாங்க, அங்க மற்றதெல்லாம் சரியா இருக்கலாம், ஆனா தலைவர்கள் சரியில்லை அப்படின்னா முடிஞ்சு போச்சு. அவர் எவ்வளவு உழைச்சாலும் அவருக்கு டைம் வேஸ்ட், எனர்ஜி வேஸ்ட், மணி வேஸ்ட், டோட்டல் வேஸ்ட், லைஃபே வேஸ்ட். ஓகேவா? நான் எதுக்கு சொல்றேன், இங்க தலைவர்கள் மேல பாருங்க, உங்க லீடர்ஸ பாருங்க, டாப்ல எல்லாரையும் பாருங்க, எப்படி இருக்கிறாங்க, தங்கங்கள். அதாவது நாம இந்த தொழில நாம ஜெயிக்கிறதுக்காகவே அவங்க பிறந்து நம்மளை ஜெயிக்க வைக்கிறதுக்காக பிறந்தது மாதிரி இருக்கு. கரெக்டா ஃபிட் ஆயிருக்கு. நமக்காக வேலை செய்றாங்க, நமக்காக இந்த நிறுவனம் முதல் கொண்டு. அப்ப பாருங்க, இந்த 6 விஷயம் சூப்பரா இல்லையா? அவங்களும் ஜெயிச்சு டீமே ஜெயிக்க வச்சிருக்கிறாங்க. வின் வின் சிச்சுவேஷன். அப்போ நிறுவனமும் ஜெயிச்சிருக்கிறாங்க, லீடர்ஸும் ஜெயிச்சிருக்கிறாங்க. அப்போ இருக்கக்கூடிய பொருளும் சூப்பர், பிளானும் சூப்பர், பே அவுட்டும் சூப்பர், சிஸ்டமும் சூப்பர். அதை பத்தி பார்ப்போம். இந்த 6 விஷயம் சூப்பரா இன்னைக்கு மிகப்பெரிய சக்சஸ் இந்த நிறுவனம் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் சிஸ்டம் பற்றி நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கன்சியூம் தி ப்ராடக்ட். அது நிறைய இந்த தொழிலுக்குள்ள வந்த நிறைய பேரு, அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, எக்ஸைட்மெண்ட்ல ஒரு ஆள் தொழிலுக்குள்ள வராரு, அவர் ஜெயிக்க முடியாது. அவர் எக்ஸைட்மெண்ட்டுக்குள்ள வாரது தவறு கிடையாது. இங்க வந்து நாலேஜ தொடர்ச்சியா எடுத்துக்கிட்டே இருக்கணும். நான் என்ன பண்ணணும், நான் எப்படி பண்ணணும் பாருங்க. 250 பேர் இருந்தாங்க, 50 பேரை காணோம். ஏன் காணோம்? பொறுமை இல்லை. பொறுமை, நிதானம், சகிப்புத்தன்மை ரொம்ப முக்கியம். என்ன, அதுக்குள்ள சாப்பிடணும், இல்ல அதுக்குள்ள எங்க போகணும், உட்காரணும். என்ன விஷயம், ஏன்னா நான் பேசுற ஒவ்வொரு பாயிண்ட் பவர் பாயிண்டும் ரொம்ப பவர்ஃபுல். இது நான் மட்டும் இல்ல, உங்க லீடர்ஸ் யாரு பேசினாலும் அது ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம். அப்போ இது சிஸ்டம், இது கடைசி தான் வச்சிருக்கு. எப்பவுமே படம் முடியும் போதுதான் கிளைமேக்ஸ் பார்ப்போம். ஓகேவா? பட் இதுவும் நிறைய இருக்கு. இது மட்டும் இல்ல, இன்னும் சில விஷயங்கள் இருக்கு. கவனமா பாருங்க. யூ கிரியேட் சிஸ்டம் ஒர்க் ஃபார் யூ. நீங்க இந்த சிஸ்டம் கிரியேட் பண்றதுக்காக தான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகேவா? இந்த சிஸ்டம் நீங்க கிரியேட் பண்ணா அந்த சிஸ்டம் உங்களுக்காக வேலை செய்யும். அது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கன்சியூம் தி ப்ராடக்ட். நீங்க என்ன பண்ணுங்க, கன்சியூம் பண்ணுங்க. இதுவரைக்கும் நீங்க சேரும் போது 1000 ரூபாய்க்கோ 2000 ரூபாய்க்கோ நீங்க பொருள் வாங்கியிருக்கலாம். ஓகேவா? ஆனா இங்க ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நாம இங்க இருக்கக்கூடிய பொருட்களை நாம கடையை மாத்தி இங்க வாங்கணும். இங்க எவ்வளவு பொருள் இருக்கு, 400 பொருள் இருக்கே சார், 400 450, அதெல்லாம் இல்ல. உங்களுக்கு எது தேவையோ, உங்களுக்கு எது தேவைப்படுகிறதோ அதை மாற்றுங்க. உங்க வீட்டுல வெஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய பொருள் மாறணும். சோப்பு மாறணும், எண்ணெய் மாறணும், டீ மாறணும், ஹெல்த் கேர், புரோட்டீன் பவுடர் எல்லாமே மாறணும். அப்போ 100% எழுதிக்கோங்க, 100% கன்சியூம் தி ப்ராடக்ட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஷேர் தி ப்ராடக்ட். ஷேர் பண்ணுங்க. அதாவது கன்சியூம் பண்ணாம ஷேர் பண்ண முடியாது. நீங்க கன்சியூம் பண்ணாம எப்படி ஷேர் பண்ணுவீங்க? ஷேர் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நான் பொய்யா தான் சொல்லணும். இந்த பொய் சொல்லி இந்த வியாபாரத்தை வளர்க்காதீங்க, வியாபாரம் வளராது. அப்போ வியாபாரத்தை வளர்க்கணும் அப்படின்னா நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த உண்மையை சொல்லுங்க, இந்த பொருளை நான் கன்சியூம் பண்ணேன், நல்லா இருக்கு, நீங்களும் கன்சியூம் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா ஷேரிங் ஆகும். இங்க விற்க வரல, ஷேர் பண்ணுங்க. உங்க அனுபவத்தை ஷேர் பண்ணுங்க, உங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? ஷேர் தி ப்ராடக்ட். எவ்வளவு பேருக்கு ஷேர் பண்ணலாம்? ஒரு 10-20 பேருக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நேம் லிஸ்ட், பேர் பட்டியல். இன்னைக்கு இரவுக்குள்ள நீங்க பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன, இன்று இரவுக்குள் நீங்கள் குறைந்தபட்சம் ஒரு 100 பேருக்கு பேரையாவது எழுதிட்டு தூங்குங்க. இதுதான் இன்னைக்கு உங்களை அழைத்தார்கள் அல்லவா,
உங்களை இந்த மீட்டிங்கு கூப்பிட்டாங்கல்ல, அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய நன்றி கடன். ஏன்னா எப்பவுமே குரு தட்சன் ஒண்ணு இருக்குல்ல, நீங்க பண்ண வேண்டியது என்ன, பேர் பட்டியல் எழுதிருங்க. அது எவ்வளவு எழுதணும், உங்களுடைய வளர்ச்சிக்கு தகுந்தா போல. நீங்க 500 எழுதலாம், 1000 எழுதலாம். ஆனா ரொம்ப முக்கியம், மினிமம் 100 பேராவது இன்னைக்கு நீங்க எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்விடேஷன். இந்த நேம் லிஸ்ட் எழுதுறதுல முக்கியமான விஷயம், உங்க மொபைல்ல இருக்கு, அப்படியே கட 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 எழுதிருங்க. உங்களுக்கு யாரையும் என்ன பண்ணாதீங்க, ஃப்ரீ ஜட்ஜ்மெண்ட் பண்ணாதீங்க. அவர் பண்ண மாட்டாரு, வயசாகி போச்சு, அவரு யங்ஸ்டர், அவங்க படிக்கல, யாரையும் நீங்க ரிஜெக்ட் பண்ணாதீங்க. யார் மூலமே யார் வருவாங்கன்னு யாருக்கும் தெரியவே தெரியாது. இன்விடேஷன், அவங்கள கூப்பிட நிறைய பேர் இந்த வியாபாரத்துல தவறா பண்ணக்கூடிய விஷயம். ஏன் மீட்டிங் வரணும்னு சொல்றதுக்கான முக்கியமான விஷயம் இங்க வருது. ஏன் தொடர்ச்சியா மீட்டிங் போகணுங்கிறதுக்கான விஷயமும் வருது. இன்விடேஷன் அப்படிங்கறத அழைத்தல். நிறைய பேர் குண்டக்க மாட்டாக்க ஏதோ சொல்லிடுவாங்க. நான் ஒரு நிறுவனத்தை சேர்ந்திருக்கிறேன், அதுதான் வெஸ்டி, இந்த டீ நல்லா இருக்கும், இந்த சோப்பு நல்லா இருக்கும், அது நல்லா இருக்கும், இது நல்லா இருக்கும், வாங்க நீங்களும் சேருங்க, அது நல்லா இருக்கும், உங்க வாழ்க்கை மாறும். கட்டாயம் சேர மாட்டாங்க. அப்ப இன்விடேஷன் எப்படி பண்ணணும், ரொம்ப முக்கியம். இந்த எந்த நம்மளுடைய நிறுவனத்தை பேர் சொல்ல வேண்டாம், எந்த பொருள் எதுவும் சொல்ல வேண்டாம். நீங்க அவங்கள இன்வைட் பண்ணுங்க. எதுக்காக, ஒரு மீட்டிங்காக, இல்ல உங்க வீட்டில் நடக்கூடிய ஹோம் மீட்டிங்காக, எதுக்காக நீங்க இன்வைட் பண்ணுங்க. இன்விடேஷன், ப்ராப்பர் இன்விடேஷன் செய்யாதனால, ப்ராப்பர் இன்விடேஷன் தெரியாதனால தான் இந்த தொழிலை நிறைய பேர் என்ன பண்ணல, சரியா பண்ண தெரியாம வெளியே போறாங்க. என்ன சொல்ல போனா 90% பேர் இந்த தொழிலை விட்டு வெளியே போறதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு என்கிட்ட கேட்டா நான் சொல்லுவேன், இன்விடேஷன், ப்ராப்பர் இன்விடேஷன் தெரியாது. எப்படி அழைக்கணும், எப்படி பேசணும்னு தெரியாது. அப்ப இன்விடேஷன் என்ன, நீங்க கூப்பிடும் போதே ஒரு முக்கியமான விஷயமா பேசணும். என்ன விஷயம், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன விஷயம்னு திரும்ப திரும்ப கேட்பாரு. வடிவேல் பாணியில சொல்லணும்னா அடிச்சே கடல்னு சொல்லாதீங்க. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா சொல்ல வேண்டிய விஷயம், உங்களை நான் சந்திக்கணும், நேரில் வர, நேரில் பேசும். இது போன்ல பேசுற விஷயம் இல்லை, நேரில் வாங்க பேசும். நிறுவனத்தை பொருளுடைய விஷயங்களோ எதுவுமே சொல்லாதீங்க. இதுதான் இன்விடேஷன். ப்ராப்பரா நீங்க உங்க அப்ளைனோட முக்கியமான விஷயம், உங்க அப்ளைனோட உட்கார்ந்து ஒரு 5 முதல் 10 நபர்களிடம் நீங்கள் இன்விடேஷன் பண்ணுவதை, உங்க டவுன்லைன் பண்றதை நீங்க பார்க்கணும். டவுன்லைன் நீங்க கவனமா கேட்டுட்டு இருக்கிறதா உங்க அப்ளைனர் கிட்ட வச்சு நீங்க இன்விடேஷன் பண்ணுங்க. அவர் உங்களை என்ன பண்ணுவாரு, அங்க கிளியர் பண்ணி தருவார். ஏன்னா ரொம்ப முக்கியம், 90% பேர் அவுட் ஆகக்கூடிய இடம் இன்விடேஷன். அப்போ கவனம் கவனம் கொடுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான இடம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மீட்டிங். இன்வைட் பண்ணியாச்சு, அங்க எங்க எதுக்காக இன்வைட் பண்ணணும், மீட்டிங். மீட்டிங்ல 3 இடம் இருக்கு. ஒன்னு ஹோம் மீட்டிங், இன்னொன்னு நேரடியா சந்திக்கிறது, அடுத்து பாத்தீங்கன்னா ஹால் மீட்டிங்ஸ். இது ரொம்ப பவர்ஃபுல். இந்த 3ம் ரொம்ப பவர்ஃபுல். இது ரெகுலரா நடக்கணும். அப்ப ஹால் மீட்டிங்கை பொறுத்தவரை மாதத்துக்கு 1 முறையோ 2 முறையோ பல பகுதிகள் நடக்கிறதுக்கு நீங்க அவங்கள டைரக்டா கூட்டிட்டு போங்க. அவங்கள வெயிட் பண்ணி நேரடியா உட்கார்ந்து அவங்க கூட உட்கார்ந்து அந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ணுங்க. நீங்க எந்த காரணத்தை கொண்டும் நீங்க மீட்டிங் இடையில அவங்கள்ட்ட பேசாதீங்க. அதோட கூட 1-to-1 பண்ணும்போது அங்க உங்க அப்ளைன் பேசும்போது இடையில குறுக்க எதுவும் பேசாதீங்க, அமைதியா உட்காருங்க. அது மட்டும். அடுத்து பாத்தீங்கன்னா ஹோம் மீட்டிங்ஸ், அங்க ப்ரௌச்சர்ஸ், டீ, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் உங்க அப்ளைன்ட்ட கேட்டு, டீயை பொறுத்தவரை கடைசி தான் கொடுக்கணும். அது மாதிரி ப்ரோச்சர்ஸும் கடைசி தான் கொடுக்கணும். ப்ராப்பர் டைமுக்கு தொடங்கணும். ப்ராப்பர் டைம்ல நம்ம சொன்ன ஒரு 1 ஹவருக்குள்ள நம்ம முடிச்சிடும். அந்த கல்ச்சருக்குள்ள வாங்க. மீட்டிங் ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம். இங்க அதிகபட்சமான 1-to-1 பண்றதுக்கான நேரம் 45 மினிட்ஸ் அதிகபட்சமான விஷயம். அது மாதிரி ஹால் மீட்டிங்ஸ் அதிகபட்சமான நேரம் 1.5 மணி நேரம். இதை தாண்டும் போது தான் கெஸ்ட்டுக்கு வந்து டிஸ்டர்ப் ஆகும். இப்ப பாருங்க, ஆன்லைன்லயே நமக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் இருக்கு, புரியுதா இல்லையா? அப்ப அதே மாதிரி அங்க ஆஃப்லைன்ல பண்ணும் போதும் சில நேர விஷயங்களை கவனமா கையாண்டோம்னா ஹோம் மீட்டிங்ஸ் எல்லாம் அதிகபட்சமாக 1 மணி நேரம். அப்போ அதுக்குள்ள நம்ம ரொம்ப ஷார்ப்பா ரொம்ப கவனமா முடிச்சிட்டோம்னா மீட்டிங் ரொம்ப பவர்ஃபுல்லாக மீட்டிங்கா இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டீம் ஒர்க் பண்ணுங்க. இங்க படிச்சவங்க, படிக்காதவங்க, வசதி கூடினவங்க, வசதி குறைஞ்சவங்க, பலதரப்பட்ட ஆண்கள், பெண்கள், பலதரப்பட்ட மக்கள் இங்க நமக்கு வருவாங்க. அப்போ அந்த மக்களோட நம்ம வேலை செய்யணும் அப்படின்னா ப்ராப்பரா நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து அவங்களோட நம்ம கரெக்டான ஸ்ட்ராட்டஜியோட நம்ம ஒர்க் பண்ணணும். டீம் ஒர்க் பண்ணாதான் இந்த வியாபாரத்தை என்ன பண்ண முடியும், பெருசா நம்ம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு நமக்கு இங்க கிடைக்குது. அப்ப டீம் ஒர்க் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாரோடையும் நம்ம டீம் ஒர்க் பண்ணும்போது தான் நம்ம இந்த வியாபாரத்துல மிகப்பெரிய அளவுல ஜெயிக்க முடியும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபாலோ அப். ஃபாலோ யுவர் அப்ளைன். உங்க அப்ளைனை ஃபாலோ பண்ணுங்க. தயவு செய்து வேற யாரையும் ஃபாலோ பண்ணாதீங்க. ஏன்னா இந்த தொழிலுக்குள்ள வரும்போது நமக்கு கொஞ்சம் அப்படி இப்படி எல்லாம் இருக்கும், ஓகேவா? அதனால எந்த காரணத்தை கொண்டும் உங்க அப்ளை